Right. So first things first, in my session, all of you need to interact just like you did with the other two resource persons. நான் அப்பப்போ கொஷின்ஸ் கேட்பேன். இன்றைக்கு சப்ஜெக்ட் சில நேரங்களில் சில பேருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சில பேருக்கு ஆல்ரெடி படித்த விஷயங்களாக இருக்கும். ரிகார்ட்லெஸ் ஆஃப் தட் நான் கேள்வி கேட்குற நேரம் என்ற வரைக்கும் உங்களோட இன்ட்ராக்ஷன் தான் நான் எதிர்பார்க்குறேன். Again, when I'm explaining certain things and if you have any doubts in between, I'll stop and ask, okay, whether you understood or இல்லாட்டி நீங்கள் ஏதாவது நான் சொல்லி கொண்டு போகிற வேர்ட்ஸில் ரைமிங் வேர்ட்ஸ் வரும், ஒரே மாதிரி வேர்ட்ஸ், அண்ட் யூ ஹாவ் அ டவுட் ஹவு டு யூஸ் இட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட், அது எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும்னு டவுட் இருக்கிற நேரம் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். நோ ப்ராப்ளம், ரைட்? ஐ எம் வெரி ஃப்ளெக்சிபிள், ரைட்? So with that rules in mind, let's begin today's session. So first of all, I want to introduce myself. I'm Mohammad Mafaz. I'm the Managing Director of Hallam City Campus, which is organizing this series of sessions with Anas Azwar sir. Currently, actually, I'm from a software engineering background. At the same time, I teach IT related subjects plus English, spoken English, grammar, etc. Okay, so that is a very brief. So today's topic is about common grammar and pronunciation mistakes. என்ன நினைக்கிறீங்க? அதாவது இங்கிலீஷ் பேசுகிற நேரம் அல்லது இங்கிலீஷில் நாங்கள் வாசித்து கொண்டு போகிற நேரம் நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய என்ன சொல்கிறது, நாங்கள் பொதுவாக விடக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. அல்லது நாங்கள் சில நேரம் அந்த வேர்டு பார்ப்போம், எப்படி உச்சரிக்கிறது ஒரு கன்ஃபியூஷன். இன்னொன்று இருக்கும் ப்ரொனன்சியேஷன் சொல்கிறது தான், நான் எப்படி அதை நாங்கள் உச்சரிக்கிறதுன்னு சொல்கிறது. செகண்ட் திங், அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த மீனிங், என்ன மீனிங்னு தெரியாமல் இருக்கிறது. அப்போ ரெண்டு வகையான பிரச்சனையும் உள்ள ஆட்கள் இருப்பீங்க இதில். ஸோ as much as possible we'll try to sort this out. Okay, so this is not a very comprehensive, முழுமையாக எல்லா வகையான வேர்ட்ஸையும் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, இடம் இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் முயற்சி செய்வோம். Right, so before I go into this, just like I did a small introduction, இதில் ரெண்டமாக 5 பேர், ஒரு 5 பேரோட பேரை நான் இதில் சொல்கிறேன். ரைட், நீங்கள் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணி, இப்போ நான் செஞ்ச ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் இருக்கு தானே, நான் யார், நான் என்ன செய்கிறேன், எங்கே உள்ளவன். ரைட், ஐ திங்க் ஐ டிடன்ட் டெல் தட். ஐ எம் ஃப்ரம் புட்லாம் ஆக்சுவலி. ரைட், ஸோ ஐ எம் முகமது மஃபாஸ், ஐ எம் ஃப்ரம் புட்லாம். I am the Managing Director of Hallam City Campus. ரைட், இதே மாதிரி 3 விஷயத்தை நான் இதில் சொல்லக்கூடிய ஆட்கள் உங்களோட இதில் சொல்லணும். ரைட், அன்மியூட் பண்ணி சொல்லணும். There is nothing to feel shy about it. I just want to get a rough idea of where people are joining from. Right, சில ஆட்கள் இருப்பீங்க ஒரே இடத்தை சேர்ந்த ஆட்கள், சில ஆட்கள் வேறு வேறு மாவட்டத்தை சேர்ந்த ஆட்கள் இருப்பீங்க. Just to get a rough idea. Right, so I am pointing at first of all I am pointing to Mr. Ayman Abdullah, who is straight away in my screen. Can you please tell me what is your name, where you are from, and what are you doing now? Short. Ayman Abdullah, his name. This is your session. Just say I am. Hi bro, I am from. I am. திரும்ப I am தான் சொல்ல போறீங்க. என்ன ஸ்டூடெண்டா அல்லது O level முடிச்சிட்டு இருக்கீங்களா? You can tell something briefly. Yes. Ayman Abdullah, can you please introduce yourself? So you never get chances again. Okay, don't know the reason why it's taking time. Let me go to FF Ashifa. Can you unmute and introduce yourself? Your name, where you are from, what are you doing? Assalamualaikum sir. Walaikum assalam. I am Ashifa. I am from Kindi. Okay.
I am a student. You're a student. Just now finished O levels or A levels? A level. Finished A levels. Okay. Cool. Okay, we have one person who have introduced. Let me go to another boy, assuming it's a boy name. Nuski. Can you please introduce yourself? Alaikum. Alaikum salam. Yeah. I am Nuski. I am from Navalipitiya. Okay. I What am are you student. doing? You are a student. Okay. Just now finished O level? Okay. Expecting the results. I think today or tomorrow they're expecting results, as I heard. Fine. Let's move on to Zainab. MNF Zainab. Can you please introduce yourself? Yeah. Hello, sir. I am Zainab from Putlam. I have Okay. completed my O levels. You have completed your O levels. Okay. 3 persons done. We go down. Okay. Let's go to Sajid. Sajid left. Wow. This is kind of phobia. This is what we call phobia. Okay, let's say Umar, Muhammad Umar. Please introduce yourself. Come on, quickly. Your name, where you are from, what are you doing? That's all. Nobody is going to பயங்காட்ட போறது இல்லை யாரும். Okay. Don't know what is with Umar. Okay, Firas, MFM Firas. Come on, guys, try. We have to go into the subject now. Sir. Walaikum salam. Yes. Sir. I am Firas. I am Kurnegala. Complete Okay. the O level. I am expecting the results. Cool. Very good. Very good. Right. Let's see the next person. Reema Rasha. Assalamualaikum, sir. Alaikum salam. I'm Reema Rasha. I'm from Putlam. I Putlam, finished okay. my O-level examination. Fine. Okay. Good. Okay. I need one more. So I went with 5 people. Let me see if I can get another one. Just to make it even. Fatima Sasla. Assalamualaikum, sir. Alaikum salam. I couldn't hear you. Can you please say it louder? கொஞ்சம் சத்தமா. Bilal. Okay, one more person. Who is going to introduce? Okay, H. Aisha. Okay, Asla. Yes, Asla. Alaikum salam. Go ahead. உங்களை அடுத்த விஷயம் கேட்கல. சலாம் அலைக்கும் சொன்னீங்க, நோ ரிப்ளை. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கு உள்ள விஷயங்கள் வர இல்லை. யா, நான் கேட்டது உங்களோட பேர், நீங்க எங்க இருந்து வாரீங்க, உங்களோட இப்ப என்ன செய்றீங்க? Yeah, your mic is unmute. Okay, fine, no problem. Okay, keep it right. So what we did now is called pitching. Englishல சொல்றது pitching, PITCHING, right? பிச் பண்றதுன்னு சொல்றது என்னன்னா, நாங்க எந்த ஒரு இடத்துலையும் எங்களை அறிமுகப்படுத்துற ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. அதாவது சில இடங்கள்ல பிரீஃபா இந்த மாதிரி குயிக்கா அறிமுகப்படுத்துற ஸ்டைல் ஒன்று இருக்குது. சில இடங்கள்ல கொஞ்சம் நீளமா அறிமுகப்படுத்த வேண்டி வரும். சில நேரங்கள்ல நீங்க ஒரு ஒர்க் பண்ற இடமா இருந்தால் யூ மைட் ஹேவ் டு எக்ஸ்பிளைன் வேர் யூ ஆர் கமிங் ஃப்ரம். நீங்க சொல்ற தகவல்கள்ல எஸ் மிஸ் அஃபா ஜெம்சிதீன், யூ ஆர் ரைசிங் ஹேண்ட்ஸ். ஏதாவது கேள்வி இருக்குதா?
No, sir, by mistake. Okay, fine. By mistake. Okay. You have followed Anas's advice. அவர் தான் தமிழும் இங்கிலீஷையும் மிக்ஸ் பண்ணி பேச சொல்லியிருக்கிறார். ஓகே. அப்போ பிச் பண்ற விஷயம்ல வந்து நாங்க ஒவ்வொரு வடிவம் இருக்குது. அப்போ நீங்க ஸ்டேஜ்ல போனா உங்களை அறிமுகப்படுத்துறது, நீங்க ஆடியன்ஸ்க்கு அறிமுகப்படுத்துற ஸ்டைல் ஒன்று. நீங்க ஒரு கம்பெனியை ரிப்ரசன்ட் பண்ணி மார்க்கெட்டிங் தேவைகளுக்காக வேண்டிய அல்லது கம்பெனியோட விஷயங்களை பேசுற நேரம், ப்ரெசன்டேஷன் செய்யற நேரம் ஒரு 5 நிமிஷம் ப்ரெசென்ட் பண்ண வேண்டி வரும். இன்னொரு முக்கியமான இடம் இருக்குது இன்டர்வியூ. இன்டர்வியூல போற நேரம் உங்களை பிச் பண்ணணும், நீங்க யாருன்னு அறிமுகப்படுத்தணும். அதுல சொல்ல வேண்டிய தகவல் இருக்கு, சொல்லக்கூடாத தகவல்கள் இருக்கு, சொல்ல தேவையில்லாத தகவல். உதாரணத்துக்கு நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பத்தி இன்டர்வியூல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பிச்சிங்ல ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. எந்த இடத்துல எந்த அளவுக்கு பேசணுங்கிறது நாங்க முதலாவது பழகிக்கொள்ளணும். அட்லீஸ்ட் இப்ப நாங்க செஞ்ச பேசிக் பிச்சிங் இருக்குது தானே, who am I, where am I from, what am I doing, இதை நாங்க சும்மா சாதாரணமா சொல்லி பழகினா எங்களுக்கு குயிக்கா எங்களை இன்ட்ரடியூஸ் பண்றது லேசா இருக்கு. when we are meeting people on the road, on the bus stand, or maybe on the railway station, எங்கண்டாலும் நாங்க சந்திக்கிற நேரம் இப்படி சின்ன அறிமுகம் செய்யறதுக்கு சொல்ற ஸ்மால் டாக்னு சொல்லுவாங்க. சில நேரம் நாங்க ஒரு ஆளோட கதைக்கிறது, ஒரு சொற்ப நேரம் பேசுற விஷயத்த ஸ்மால் டாக்னு சொல்றது. அப்ப இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ற அந்த விஷயத்த நாங்க வளர்த்து கொண்டோம்னா அடிப்படையில எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஃபோபியா இல்லாம போகும். Anybody knows what is phobia? Anybody on the list? Phobia ன்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? PHOBIA. Phobia. You will be learning words. உங்களோட கையில ஏதாவது நோட்ஸ்கள் இருந்தால் நீங்க தெரியாத வேர்ட்ஸை நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். I'll also do that in between. Normally in my sessions, that's what I do. Let me. நான் சொன்ன வேர்ட் வந்து phobia. Anybody knows what is a phobia? So is it fear? Yeah, fear. ஒரு வீணான பயம் உண்டு. phobia பல வடிவங்கள்ல வரும். முதலாவது நீங்க ஸ்கூல்ல இருக்கிற நேரம். எஸ், எக்ஸாக்ட்லி, பயம். அதாவது நீங்க ஸ்கூல்ல போனா அவங்களுக்கு சொல்லுவாங்க, முதலாவது டீச்சர் சொல்லுவா, இந்த புக் எடுத்துட்டு வந்து முன்னுக்கு நின்று வாசி இது சொல்லுவா. அந்த நேரம் நாங்க ஒரு தயக்கம் காட்டுவோம், அப்படி பார்ப்போம், க்ரௌடு பார்ப்போம், அவன் சிரிப்பானா, இவர் சிரிப்பாவா, இல்லாட்டி என்ன நினைப்பாங்க, நான் பிள்ளை விட்டா என்ன நடக்கும்னு ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டம் உண்டுவாரு. ஸ்டேஜுக்கு முன்னுக்கு போய் நின்றா பேசுறதுக்கு பதட்டம் வருது, ரைட்? இதெல்லாம் வந்து ஃபோபியா. அல்லது வீட்டுல யாராவது கெஸ்ட்ஸ் வந்தா அவங்கள சும்மா சலாம் சொல்லி அல்லது வரவேற்று உள்ளுக்க வீட்டுக்குள்ள வைக்கிறது கூட சில நேரம் நாங்க இன்னொருத்தரை தேடிட்டு இருக்கோம், நீங்க போ, நீ போன்னு சொல்லி யாராவது நாங்க அந்த ஃபேஸ் பண்றதுக்குள்ள மனோநிலை இல்லாம இருக்கிறது தான் ஃபோபியான்னு சொல்றோம். நான் ஃபர்ஸ்ட் நினைக்கல சொல்றேன், கன்வர்சேஷன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வார நேரம் ஃபர்ஸ்ட் திங் இஸ் அட்லீஸ்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு கன்ஃபிடென்ட்லி டெல் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி சொல்ல இயலும்னு சொன்னா அது முதலாவது ஸ்டேஜ், நீங்க ஃபோபியால கடந்துட்டீங்க. அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்கள், கன்செப்ட்ஸ், ஐடியாஸ் எல்லாம் வரும் பேசுறதுக்கு. அதை இடத்த பொறுத்து எது பேசணுமோ அது வரும். அப்படி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் நான் செய்ய பார்த்தேன். இதுல சில பேர் இருந்தீங்க, சில பேர் விட்டு போனீங்க, மேபி வேற ரீசன்ஸ் இருக்கலாம், மைக் வேலை செய்யாம இருந்திருக்கலாம். பட் ஐம் சேயிங், அப்படி ஒரு ஜெனுவின் ரீசன் ஒன்று இருந்தால் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். ரைட், ரைட். So let's move on to our topic. So in this one, we are going to look at some common mistakes which people could face in their life when they are facing some words. Right. அதில் முதலாவது நாங்கள் பார்ப்போம் pronunciation issues. Pronunciation issues. Right. இப்போ இந்த TH sound வர ஒரு இடம் உண்டு. ரைட். இப்போ TH வர நிறைய சொற்கள் இருக்குது. ஸ்டார்டிங்ல, முடிவுல அல்லது இடையில வரக்கூடிய இடங்கள் இருக்குது, as I have shown here. So how do we face these kind of words? Right. இது உங்களுக்கு தெரியுமா, இந்த அரபுல ஒரு எழுத்து ஒன்று இருக்குது, பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், if you are Muslim. ச ஒரு வேர்டு ஒன்று இருக்குது தானே, இந்த ச மாதிரி ஒரு சவுண்ட்ல தான் இதை சொல்லணும். உங்களோட பல்லுல எப்படி அந்த நாக்கு போய் விழணுன்ற விஷயத்த நான் காட்டியிருக்கிறேன். There are many hens over here. There are many hens over here. Thank you.
thank you அல்ல, thank you ன்னு சொல்றே இல்ல, thank you for your company. Through, going through, we are going through this path, நாங்க இந்த பாதையூடாக செல்கிறோம். Come through this, இதனூடாக வாங்க. Go through that, அதனூடாக போங்க. ரைட்? அப்ப through. அடுத்து thought. thought என்ன? யோசனை, சிந்தனை. I thought about it. நான் அதை பத்தி யோசிச்சேன். ரைட்? திங்க்ட past tense தான் இது, thought. இல்லாட்டி நாங்க அதோட சிந்தனைன்னு சொல்லுவோம். thought. அப்ப thought. வரும். wealth, wealth. நீங்க சொல்லி பழகலாம். wealth. நான் சொல்ற நேரமே நீங்க உங்களோட சைட்ல நீங்க அன்மியூட் பண்ண தேவையில்லை. உங்களோட ஓன் இதுல நீங்க சொல்லிப்போம். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். There are many hens over here. There are many hens over here. Thank you for your company. Through, thought, wealth. ரைட்? இதுல நாங்க பின்னால பார்ப்போம். W சொல்ற இடம் உண்டு, இது வட்டமா வாய வைக்கணும். ரைட்? wealth வரணும். எங்களோட ஃபோக்கஸ்ங்கன்னு இந்த TH சொல்றது தான். அதெல்லாம் நான் பிறகு அதை காட்டுறேன். wealth, worth, thickness. திக்னஸ்ன்னு சொல்ற இல்ல, திக்னஸ்ன்னு சொல்லல, அது டிக்னு சொல்லல. டிக்னு சொல்றதுக்கு ஒரு வேர்ட் ஒண்ணு, TICK. clock is ticking சொல்லுவோம். அதாவது கிளாக்ல ஒவ்வொரு அந்த செகண்ட் முள்ளும் டிக் ஆகுதுன்னு சொல்லுவோமே, ஒவ்வொன்று அப்படி அசைது, அது டிக். இல்லாட்டி ஒரு சத்தத்துக்கு சொல்றாங்க, டிக் 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 அப்படின்னு போகும். ரைட்? அது TICK. இது திக்னஸ், தடிப்பம். வாட் இஸ் த திக்னஸ் ஆஃப் திஸ் ஃபோன்? வாட் இஸ் த திக்னஸ்? அல்லது திக்னஸ் ஆஃப் த கம்பாஸ் பாக்ஸ், அது சொல்லுவோம், தடிப்பம். Right. Here is a famous quote from a person called Thomas Watson. He's, I think, the founder of IBM. IBM company, computers நிறைய அறிமுகப்படுத்தின ஒரு கம்பெனி. அவர் ஒரு வாக்கியம் ஒன்று சொல்றார். All of the problems in the world would be solved only if men were willing to think. Think. Repeat. Think. Right? Think. Say இந்த சவுண்ட் ஞாபகம் வச்சு மாதிரி அந்த உங்களுக்கு தெரியும். எப்படி சொல்லி பல்லுக்களால அவங்களோட நாக்க வச்சு சொல்லணும், சொல்லி பழகணும். மேத்தமேட்டிக்ஸ், நான் மெட்ஸ்ன்னு தானே சொல்றோம். மெட்ஸ் ஷோர்ட்டா, உண்மையிலே அது மேத்தமேட்டிக்ஸ் ஷார்ட் ஃபார்ம் தான் மேத்ஸ். அப்போ மேத்ஸ்ன்னு சொல்லணும். மெட்ஸ்ன்னு சொல்லல, அது மேத்தமேட்டிக்ஸ். Right? Mathematics. Ruthless, anything, healthy. healthy. அப்ப மாதிரி சவுண்ட்ல வரக்கூடிய சில வசனம், பெரும்பாலான வசனங்கள் இப்படிதான். பெரும்பாலான சொற்கள் இந்த TH வார இடங்கள் இந்த சவுண்ட் வரும். ரைட்? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ரைட்? அப்ப அது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்காது. நீங்க இப்படி ஒரு பேட்டர்ன் வார நேரம் யோசிச்சா சரி சொல்றது. ரைட்? மேத்தமெட்டிக்ஸ், ரூத்லெஸ், எனிதிங், ஹெல்தி. ரைட்? அடுத்த ஒரு சவுண்ட் ஒன்னிக்குது. இந்த மாதிரி அரபுல இப்படி ஒரு எழுத்து ஒன்னிக்கு. இந்த சேர்ண்ட் சொன்னதை கொஞ்சம் அழுத்தி சொல்றது. சொல்லுமே, அப்ப நாங்க அங்க சொன்னோம், இங்க வரும். This, that, these, those, another, together, father, mother, brother, he is my brother. Right? அப்போ தனித்தனி சொல்ல பழகிட்டு அதுக்கு பிறகு நாங்க வசனங்களோட சொல்லி பழகலாம். I have 2 brothers. அப்ப இந்த சவுண்ட் வரும். Right? This is my house. That is my school. These shoes are beautiful. These shoes are beautiful. Those birds are beautiful, or those birds are colorful. அப்படி ஏதோ ஒன்று சொல்றது, விவரிக்கிறது. Another,
there is no another person like him. அவரை போல வேற யாரும் இல்லை. another the இன்னொன்று என்ன together 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 அப்ப பாருங்க the இந்த விஷயம் வருது. Okay, let's see if somebody can read this. I'll give a chance for anybody. யாராவது முந்திர ஆட்கள் வாசிச்சு பார்க்கலாம். சத்தமா இருக்க வாசிங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் உள்ள வசனம். Yeah, somebody. Before you do anything. Again, repeat. Think it through before you do anything. Anything. Think it through. Think it through before you do anything. இந்த வந்துட்டா சரி. Think it through before you do anything. அதுதானே. நான் சொன்னேன் மெஜாரிட்டி சிச்சுவேஷன்ஸ்ல அந்த தேர்ட் சவுண்ட் தான் வரும். இப்படி சில வேர்ட்ஸுக்கு தான் the சவுண்ட் வரும். இந்த this that அந்த நாங்க பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்னு சொல்லுவோம். சாரி, இது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னு சொல்றேன் இங்கிலீஷ்ல. this that இதுக்கு தான் அந்த the கொஞ்சம் அழுத்தி சொல்ற விஷயம் கொண்டு வரும். மற்ற எல்லாத்துக்கும் நீங்க வந்து இந்த சைடை யூஸ் பண்ணலாம். இந்த வசனத்திலையும் அப்படிதான். Think it through before you do anything. Right? இது கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டமாய்க்கும். இந்த நாங்க இப்போ படிச்சு வந்திருக்கிற முறையில பழகின முறையில ஒரு ஃப்ளோன் வந்திருக்கும். பட் as you start speaking and using these words, உங்களுக்கு நேட்டிவ் இங்கிலீஷ்ல வந்துடும். சாதாரணமாக இதை எப்படி பேசுறதுன்னு வந்துடும். No need to worry. So I'm just giving you a hint how to இதை எப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லி, சரியா, எப்படி இதை யோசிக்கணுங்கிறது தான் நான் எனக்கு சொல்லி தந்தேன். ரைட், அப்போ அது ஒரு கேட்டகரி. Next one, you have this W and V, as I told you. Right. But the WV, most of the time people make this mistake when they are pronouncing. என்ன விஷயம் என்றால், அல்பபெட்ல வந்து W வேறையா இருக்குது, V வேறையா இருக்குது. என்ன அப்ப WV வேறையா இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டுமே வித்தியாசமா ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்ற நோக்கத்துல தான் அப்படி பிரிச்சிருப்பாங்க. இல்லாட்டி நாங்க ஏன் W மாதிரி V ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம், அல்லது V மாதிரி ஏன் W ப்ரொனவுன்ஸ் பண்ணல. There is a reason. Right? Simple thing. W வார இடங்கள்ல உங்களோட உதட வட்டமா வச்சுக்கொள்ளும். Something like this. அப்படி வைக்கணும். Wonderful. Wow. இந்த உதட நீங்க அவதானிச்சா கேமரால பார்க்கலாம். Wonderful. Wow. Owl. Bowl. Bloody bowl. Row. I swear I won't do it again. I swear I won't do it again. World. This is a wonderful world. Right? There enna sollana W la. There is a war going on between US and Iran, maybe. Yes? War. W la varu. பச்சையான விஷயம்னு சொல்றது raw. RAW. பச்சை இறைச்சிக்கு சொல்றது raw meat. அப்போ W வார இடங்கள்ல வட்டமா நீங்க ஒரு தடவை வச்சுக்கலாம். Right? That's how it's pronounced. Now when we move on to the other side, V வார இடத்துல இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, முன்னுக்கு பல்லு இருந்தால் கீழ் உதட வெட்டுங்க. Vibe, vibes, dove, love, dive, bend, oven, right? Vowel, பாருங்க vowelல V இருக்கு, W இருக்கு. அப்ப முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் O, அப்புறம் W க்கு போய் தோணும் well, vowel, right? Lives. பொதுவா வியும் எஃப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், அந்த நீங்க வெட்டி தான் சொல்ல வேண்டி வரும். இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் W pronouncing words and V pronouncing words. அப்ப இதுக்கு பிறகு I love you ன்னு சொல்றேன், இல்ல லவ் இல்ல, love. I love him, I love her, right? அல்லது give me 5,000 rupees. 5,000 rupees இல்ல, 5. Right. 11க்கு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? 11. அந்த வரணும்.
இங்க வரணும் 11 12 பாருங்க 12ல W இருக்குது V இருக்குது அப்ப முதலாவது வட்டமா சொல்லணும் முடிக்கிற நேரம் இந்த முடியணும் 12 12 நீங்க சொல்லி சொல்லி பழகும் டசன்ட் மேட்டர் வீட்டுல சில நேரம் இந்த நீங்க சத்தமா சொல்ற நேரம் அங்கிட்டு இங்கிட்டு யோசிப்பாங்க என்னடா சவுண்ட் எல்லாம் போகுதுன்னு நோ நீட் டு வரி யூ ஆர் ப்ராக்டிசிங் ஆன் யோர் ஓன் யூ ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ் ரைட் எதையும் பத்தி நீங்க வரி பண்ணது இல்லை இதுதான் நான் திரும்ப சொல்றேன் இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிதான் நீங்க ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இல்லை எந்த கிளாஸ்லயும் நீங்க உங்களை நீங்க ஃபுல்லா ஃபோக்கஸை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சூழ இருக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியக்கூடாது தட்ஸ் ஹவ் யூ அட்டெண்ட் த கிளாஸ் ரைட் அப்போ கணக்கில் நான் இப்போ எல்லாரையும் உண்மையில பிசிக்கல் கிளாஸாக இருந்தால் உங்க ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்து திருத்தலாம் எங்கன்னா மிஸ்டேக் பண்றீங்க இப்போ கணக்கில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை தானே ஸோ ஒரே ஒரு அசம்ஷன் என்னன்னா நான் சொல்ற நேரமே நீங்க சத்தமா ரிப்பீட் பண்ணி பார்க்குறது அதர்வைஸ் இது ப்ராக்டிஸ்க்கு வர கஷ்டமா இருக்கும் அதை நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கிறதால உங்களுக்கு சுதந்திரமா சத்தமா பேசி பழகலாம் ரைட் let me read this again you can repeat after me with the things muted wonderful wow owl bowl ரெண்டு மாதிரி சொல்லலாம் பவுல்னு சொல்லலாம் பவுல்னு சொல்லலாம் ரெண்டு மீனிங் பவுல்னு சொன்னா அந்த நாங்க வீட்டுல சாப்பாடு வளர்ந்துன்னு சொல்லுவோம் பவுல் பவுல்னு சொன்னா பவுல் பண்றது கிரிக்கெட்ல ரைட் அல்லது பவுலிங் விளையாட்டு ஒன்றிக்கு அந்த பெரிய இரும்பு அந்த பந்து மாதிரிக்கும் அந்த போய் அடிக்கிறது அந்த இதுல பவுலிங்னு சொல்ற கேம் உண்டு ரைட் அப்படி ரெண்டு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றேன் பட் வாட் எவர் இட் இஸ் W சேம் ரைட் பவுல் row I swear I won't do it again I swear I won't do it again now we come to V vibe vibes dove love dive vendor oven the cake is in the oven right oven னு சொல்லுவோம் ரைட் இப்போ இதுல நீங்க டபிள்யூயும் வியும் படிச்சுக்கோங்க ரைட் இஸ் தட் கிளியர் எனி டவுட்ஸ் so far in the two things we saw No, sir. all clear okay good so done going on okay we'll continue no problem okay so this is about this one then we have short I and long I sounds right this is one another category அதாவது கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ற இன்னு சொல்றதும் ஈன்னு சொல்லி இழுத்து சொல்ற ஒரு ஸ்டைல் தான் இது so whatever you see on the left side goes as short ones right let me point out somebody here okay let me find out anybody here who can collaborate with me let me get let's say Khadija Irfan can you read out the words on the left side right or wrong doesn't matter we'll see just read it out okay if not யாருக்கு ஏழுண்டு முதல்ல ரைஸ் பண்ணுங்க உங்களோட இதுல நான் யாராச்சும் ஒரு ஆளுக்கு சான்ஸ் தரேன் who can read the left one okay Habia Fawaz okay Habia Fawaz first okay the left side read the left side only if unmute yeah go ahead in it ship woman busy marriage again read it again if in it ship woman busy marriage let's try it another way okay who is this yes Sahani try reading this read unmute பண்ணிட்டு read பண்ணுங்க
சத்தம் கொஞ்சம் தள்ளி கேக்குது. ஓகே, It, ரெண்டாவது வாசிக்கையிலே in, இன், it, இட், ship, ஆ remain, ஓகே, receive, ஆ marriage. அகேன் இதான் லாஸ்ட் ஒன். Marriage. Marriage. Wrong. Okay. Again, me face this. இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுங்க. ஓகே, நீங்க ஸ்கிப் பண்ணி பாருங்க. ஃபாத்திமா அமானி. ஹை. If, ஆ in, ஆ it, ஓகே ship, ஆ woman, ம் busy, ம் marriage. மேரேஜ். Yeah. Marriage. Okay, I'll accept it little bit. Okay, சரி, இதுல பார்ப்போம். ஸோ அப்போ இது வந்து ஷார்ட் ஃபார்ம், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஓகே, பெரும்பாலும் எல்லாருக்கும் பரிச்சயமானது. இஃப், இன், இட். சும்மா ஒரு வசனங்கள் சும்மா சொல்றேன்டா. இஃப் வந்து கண்டிஷனுக்கு சொல்லணும். இஃப் ஐ eat well, I will be healthy. Healthy, and healthy. If I eat well, I will be healthy. If I sleep early, I can wake up early. Right? அப்ப அப்படி if inங்கிறது உள்ளே என்று சொல்றது அல்லது ஒரு இடத்துல இருக்குது. I am in the classroom. Right? It is in the bag அப்படின்னு சொல்லுவோம். அப்ப in short. Itண்டா அது என்ன? It is good. It is nice. It is not nice. ஏதோ அப்படி சொல்றீங்க. அடுத்து ஷிப், ஷார்ட்டா சொல்லிட்டீங்க. இது எப்படி வாசிக்கிறது? விமென். 2-3 பேர், ஒரு ஆள் 2 பேர் சரியா வாசிச்சீங்க. விமென், உமென் இல்ல, விமென், விமென். ரைட்? இதுல அந்த ஐங்கிற வார இடம் வந்து இந்த ஓ வார இடம் தான். அது அப்படிதான் சொல்றது இங்கிலீஷ்ல. விமென், விமென். ரைட்? தான் அந்த ஐ வருது, ஷார்ட் ஐ. இங்கேயும் யூக்கு பதிலா வர சவுண்ட் தான் அந்த ஐ வருது. அந்த ஐக்கு பதிலாக அந்த இடத்துல பிஸி. இதுல ஒரு இன்னொன்றைக்கு இது எஸ்ஒய் வாரதை நாங்க ஜெட் போட்டு சொல்லணும். இதுல நான் கவர் பண்ணையில இந்த செட் ஆஃப் ஸ்லைட்ஸ்ல நான் அப்படி சில வசனங்கள் சொற்கள் இருக்குது. பிஸி சொல்லணும், பிஸி. ரைட்? பிஸி. அப்ப இ சவுண்ட் கணக்கு தான் இது, பிஸி. மேரேஜ், இது வாசிக்கணும். மேரேஜ், மேரேஜ். அப்ப ரி இங்கே உள்ள ரி இங்கே ஏஜிஇ பெருசா சவுண்ட் இல்லை, ஏக்கு சவுண்ட் இல்லை. மேரேஜ், ஏ ஸ்கிப் பண்ணிட்டு சொல்ற மாதிரி தான் இதை வாசிக்கணும். மேரேஜ். முந்தி சில நேரம் நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஐ டோன்ட் நோ, மேரேஜ் இது வாசிச்சிருக்கேன். ஏஜ் தானே இது, ஏஜ் இந்த வயசு. அப்ப அதை இதுக்குள்ள ஜாயின் பண்ணி மேரி, கல்யாணம் முடிக்கிறதுக்கு சொல்றது மேரி. அப்ப அதையும் இதையும் சேர்த்து மேரேஜ் வாசிச்சிருக்கலாம். தட்ஸ் ராங். மேரேஜ், மேரேஜ். ரைட்? இது வந்து ஷார்ட் ஃபார்ம். ரைட்? லாங் ஃபார்ம், who is going to contribute? ஒரு 2 பேருக்கு தாரு. ஓகே, ஷிஃபா ஷாரா. எஸ், ஷிஃபா ஷாரா. Easy, evening, eat, sheep, equal, ஓகே. this, Again, this, these, these. Yeah. ஞாபகம்ரா, நம்ம படிச்சோம் the. These. Okay. people. People, people. Right? Okay. Let's go ahead again. Erase this. Who else is there? Raising the hand. Okay, Sahani.
Rahani, try. Easy. Hmm. Evening. Again. Evening. Okay. Eat. Sleep. Louder. Sleep. Sheep. Sleep. Sorry. சொல்ல முன்னுக்கு இதை சொல்லுங்க பாப்போம். இது என்ன சாமம்? ஷம்ஸ், ஷீன். அதான் இது என்ன? ஷீப். Okay, I'll accept. Equal. Okay. Trees. I can't hear properly. Trees. People. People. Right. One more person. Khadija Irfan. Khadija Irfan. Where are? Okay. அப்போ கழிச்சிங்களோ தெரியல. Wait. I got the wrong marker. Yes, go ahead. Easy. Easy. Evening. Okay. Eat. Sheep. Fine. Equal. Is. People. Good. So again, mute yourselves. I'll repeat. You can see if your pronunciations are correct. Okay. If, in, it, ship, women, busy, marriage, easy, evening, eat, sheep, equal இல்ல, equal, these, people. Right. அப்போ நீங்க பார்த்தீங்க வேர்ட்ஸ், பரிச்சயமான சில வேர்ட்ஸ் வரும். எங்க ஷார்ட்டா சொல்லணும், இன்னு சொல்லணும், எங்க ஈண்டு இழுக்கணுங்கிறது விளங்கிக்கொள்ளணும். ரைட். இது ஷார்ட் வவல், லாங் வவல்ஸ்ல இந்த சவுண்ட். ஓகே. இன்னும் அதுக்குள்ள நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஷார்ட் வவல்ல ஓ சொல்றதும், ஓ சொல்ற இடம், உ சொல்றதும், ஊ சொல்ற இடங்கள்லாம் இருக்குது. நீங்க உங்களுக்கு ஹிண்ட் ஒன்று தாரேன். யூ கேன் சர்ச் ஆன் த கூகுள். அதாவது ப்ரொனன்சியேஷன்ஸ், அதாவது நீங்க சர்ச் பண்ணணும் வவல் ஃபொனட்டிக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுவாங்க. THONETICS. ரைட். நீங்க கூகுளில் தேடினா நிறைய வரும். அதில் போய் நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு இதையும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஃபொனட்டிக்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணால் நிறைய லிங்க்ஸ் வரும். ஏதாவது ஒரு வெப்சைட்ல போனால் உங்களுக்கு கிளிக் பண்ணால் அதில் ஆடியோ வந்து பிளே ஆகும். ஒவ்வொரு சொற்களுக்கும் ப்ரொனன்சியேஷன் எப்படி வருது. There you will learn these things. ஓகே. அடுத்த ஒரு கன்ஃபியூஷன்ல பிளவுற இடம் தான் இந்த பி வந்து சைலண்ட் ஆகிற இடங்கள் இருக்கு. இந்த வேர்ட் வந்து எப்படி வாசிக்கும்னா கிளைம், பிய சொல்றது இல்லை. கிளைம்பு சொல்றது இல்லை. கிளைம், lamb, thumb, comb, bomb. There is a bomb in the car. This is my thumb. Thumbs up ன்னு சொல்லுவோம். thumbs up பண்ணுங்க. thumbs up பண்ணல, thumbs up. எம்முக்கு தான் நீங்க சொல்லி முடிக்கணும். thumb. lamb. Anybody know what is a lamb? Yes. What's it? Mary had a little lamb. நர்சரியில படிச்சது. செம்மறி ஆடு.
பொதுவாக ஆடுல ஒரு வகை தான் லேம், ரைட்? ஷீப் மாதிரி ஒரு சாமான் லேம். லேம் இதுதான் சொல்லி அந்த ரைஸ் வந்து தெரியாது. ஆனா இப்போ லேம் ரைஸ் இல்லை, லம்ப் ரைஸ் ஒன்று, இது லேம் ரைஸ் ஒன்று. I don't know whether which one is the correct one. Anyway, comb, சீப்பு, என்ன comb. இப்போ நீங்க பாருங்க, பொதுவா பி வார ஃபினிஷ் பண்ற இடங்கள்ல நீங்க பிஏ சொல்ல தேவையில்லை. லேம், கம். வேற இன்னொரு வேர்டு இது நம், NUMB. Who knows? Numbness. மோஸ்ட்லி லாங் ஹவர்ஸ் ஒரே பொசிஷன்ல இருந்தா காலெல்லாம் வந்து நம் ஆகும். என்ன மீனிங்? NUMB. அந்த ஒரு மாதிரி மரத்து போறதுன்னு சொல்லுவோம், கூசுற மாதிரி இருக்கும் காலை தூக்குனா தோட்டம் இல்லாம, அதுதான் சொல்றேன் நம், நம்னஸ். அதுக்கும் NUMB. இப்போ நம்னு சொல்லுவோம், பிக்கு சத்தம் இல்லை. ஸோ கீப் இன் மைண்ட் whatever finishes in B, generally most of the case அந்த எம்மோட சேர்ந்து தான் வரும் பெரும்பாலும். அப்படி வர இடத்துல நீங்க அந்த எம்மோட தான் முடியும் அந்த பி. அப்படியான வேர்ட்ஸை கண்டால் பியை நீங்க சொல்ல தேவையில்லை, ரைட்? அடுத்தது இது பரிச்சயமான ஒன்று தான், கே சைலண்ட் ஆகிற இடங்கள். நோ, நைஃப், நீ, நாக், நாக் த டோ, நாக் அட் த டோ, கதவை தட்டுங்க. நாலேஜ், ரைட்? எனி அதர் கே சைலண்ட் ஆகிற வேர்ட்ஸ் யாருக்காவது தெரியுமா? டு யூ நோ? டு யூ நோன்னா இதுதான், உங்களுக்கு தெரியுமா? நிட், நிட்டுன்னு ஒன்று, KNIT, நிட்டுன்னு சொன்னா நீந்த அறியுது, எஸ், முழங்கால். KNIT நிட்டுன்னு சொன்னா தைக்கிறது, அல்லது சரியா சொல்றேன்டா, நிட் பண்றதுண்டா பழைய கிராண்ட் மதர்ஸ் இருக்கிறாங்க தானே, கிராண்ட் மதர்ஸ் கிட்ட அந்த ஊசியும் நூலையும் கொடுத்தா அப்படி அந்த பழைய இங்கிலீஷ் படங்களை காட்டிட்டு இப்படி இப்படி தைக்கிறது, உருண்டை உருண்டை மாதிரி செஞ்சு கொண்டு இருப்பாங்க, நிட்டிங்னு சொல்றது. அல்லது அந்த கிளவுஸ் தச்சு கொண்டு இருப்பாங்க, நிட், மஃப்ளர்ஸ், அதை சொல்றது, அந்த தையல்ல சொல்றது நிட்டிங், KNIT. நொக் இருக்குது, நீ இருக்கு, ஓகே. இப்படி சில வேர்ட்ஸ் நீங்க கண்டால் கேன் பொதுவாக அந்த பேட்டர்ன்ல வரும், அப்போ கேக்கு சவுண்ட் இல்லை. அக்னாலஜ்மெண்ட், ரைட்? அக்னாலஜ்மெண்ட்லயே அந்த கேக்கு சத்தம் இல்லை, ஏன்னா முன்னுக்கு AC ஒன்று வரும். அக்னாலேஜ் பண்றதுன்னா ஏற்றுக்கொள்றது, ஒன்று உடன்பட்டு ஏற்றுக்கொள்றது சொல்ல அக்னாலேஜ். ஐ அக்னாலேஜ் யூ ஐடியா, உங்களோட ஐடியாவை நான் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ ACKNOWLEDGE வரும். அங்கேயும் நீங்க இந்த கேக்கு சத்தம் இல்லை, முன்னுக்கு கேட்கிற சிக்கு தான் அந்த சத்தம், அக் சொல்றது. ஓகே, எல் சைலண்ட் ஆகிற இடம் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான். காஃப், ஹாஃப், செமன், டோக். What is a salmon? This one, no? Kind of a fish. Sementin. Semen மீன் சொல்லுவீங்க, ரைட்? ரைட். இன்னொரு ஆள் இருக்கிறாரு, ஒரு பரிச்சயமான ஒன்று தான், ஒரு வகையான நட்ஸ் மாதிரி ஒன்று. நீங்க கேக்குக்கெல்லாம் போடுவீங்க, அல்லது ட்ரிங்க் கூட இருக்குது. அதுல என்ன சாமம்? கஷுநட் மாதிரி, அந்த மாதிரி வெரைட்டில வரும். அரப் கண்ட்ரீஸ்ல கூடுதலாகி இப்போ சாதாரண முஸ்லிம் ஃபேமிலிஸ் அல்லது ஈவினிங் கேதரிங்ஸ்ல எல்லாம் சாப்பிடுது. வாட் இஸ் இட்? ஆமண்ட். கரெக்ட், ஆமண்ட். அங்க முந்தி ஃபர்ஸ்ட் டைம் நாமளும் வாசிக்கிற நேரம் அல்மண்டுன்னு தான் வாசிச்சது, அல்மண்டுன்னு தான் வாசிக்க தெரியாது. பிறகுதான் கேள்விப்பட்டு இப்படிதான் வாசிக்கிறேன். ஸோ அங்கேயும் பாருங்க, எல்லுக்கு சத்தம் இல்லை, ஆமண்ட், ஆமண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்? டாக், வாக் எல்லாம் எல், நோ சவுண்ட், பட் இட் கம்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் த
word. So silent L. Anybody knows what is a calf? கன்று குத்தால் என்ன சாமா? கன்று குத்தி கண்டு குட்டி. எஸ், கவுட சின்னாலுக்கும் காஃப்னு சொல்லுவோம். அடுத்தது எலிஃபண்ட். எலிஃபண்ட் சின்னவருக்கும் அதை தான் சொல்லுவோம், காஃப். எலிஃபண்ட் காஃப். அடுத்தது இன்னொரு காஃப் இது கால்ட பின்பகுதி. எதுக்கு? கால்ட பின்பகுதி. கால்ட பின்பகுதிக்கும் சொல்லலாம். எஸ், காஃப். எஸ், அது உண்டு. இன்னொன்று இருக்குது சின்னாளுக்கு சொல்றது தான் கொக்கோனட். கொக்கோனட் பிளான்ட் சின்னதுக்கும் கொக்கோனட் காஃப்னு சொல்றது. தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம். தென்னையிட சின்னாளுக்கு நாங்கள் சொல்றது கொக்கோனட் காஃப். பொதுவாக இந்த சிறிய விஷயங்கள், அடுத்து ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த கால்ட பின்பகுதி காஃப்னு சொல்லுவோம். காஃப், ஹாஃப், செமன், டாக், இப்படி போகும். எல்லுக்கு சைலண்ட் ஆகுது. ரைட். நெக்ஸ்ட் ஒன், H becoming silent. You are familiar with this. Our, honest. இது நிறைய மிஸ்டேக் விடுறது. ஹொனஸ்ட், ஹொனஸ்ட். நீ ஹொனஸ்டா நான் சொல்றேன், கோவத்துல பேசுற நேரம் ஹொனஸ்டா சொல்றேன். ஹொனஸ்ட் இல்ல, ஹானஸ்ட். ஹானஸ்ட். அதே மாதிரி ஒரு ஆளு கண்ணியமான ஒரு ஆளுக்கு honorable. honorable president. honorable யாராவது ஒரு ஆள். ரைட். honorable. HONOUR. இங்கிலீஷ், யுஎஸ் இங்கிலீஷ்ல யூ வராது, HONORன்னு வரும். நாங்க பயன்படுத்துறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ வி கோ வித் தட். NOUR. கலர்ல மாதிரி COLOR மிகுது, COLOUR மிகுது. UR தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ரைட். அப்போ ஆனஸ்ட், ஏர். இதுக்கு சொல்றது ஏர். ஏர், ஏர் சொல்றது. ஏர், ஏர் சொன்னா வாரிசுன்னு சொல்லுவோம். சொத்துக்குள்ள வாரிசு, அடுத்த தலைமுறையில் இருக்கிறார். ஏர், ஏர்ன்னு சொல்லல, ஏர். எங்கேயும் ஹெச்சுக்கு சைலண்ட். கோஸ்ட். திஸ் இஸ் பிகமிங் சைலண்ட் ஹியர். கோஸ்ட். இங்கேயும் ஹெச் சைலண்ட், சியோட முடியுது. ஸ்டொமக். ஐ ஹாவ் அ ஸ்டொமக் ஏக். இப்போ நாங்கள் ஸ்டொமக்லாம் சொல்றோம் இல்லையே, ஸ்டொமக்ல முடிச்சிடும். சில வேர்ட் செய்யுது. ஒரு மணித்தியாலத்துக்கு என்னன்னு சொல்லுவோம்? 1 hour. ஆனா பேச்சுல சாதாரண n ஹவர்ன்னு தான் சொல்றது. ஒருன்னு சொல்றதுக்கு n ஹவர். அது ஏன் n போட்டோம்? பொதுவா நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த இப்போ ஒரு பூனைக்கு என்ன சொல்வீங்க? a catன்னு சொல்வீங்க, a dogன்னு சொல்வீங்க, a butterflyன்னு சொல்வீங்க. அதே நேரத்துல அம்ப்ரலாண்டு வந்தா n அம்ப்ரலான்னு சொல்வீங்க. என்ன வித்தியாசமாக நினைக்கல? a catக்கும் n அம்ப்ரலாக்கும், அல்லது n எலிஃபண்ட்னு சொல்வீங்க. ரைட். மோஸ்ட்லி வவல்ஸ் வந்தால் சொற்கள்ல அதுக்கு முன்னுக்கு நாங்க ஒண்ணுன்னு சொல்றதுக்கு n பாவிப்போம். அப்படி பாவிச்சா மற்றதெல்லாம் வவல் இல்லாத எழுத்துக்களுக்கு நாங்க சொல்லுவோம், மற்ற 21 எழுத்துக்களும் கொன்சனன்ட்னு சொல்லுவோம். என்ன, கொன்சனன்ஸுக்கு முன்னுக்கு நாங்க என்ன பாவிப்போம்? பாவிப்போம். a cat, a ball அப்படின்னு போவோம். அப்ப ஏன் அதை இப்படி சொல்லல? இங்கேயும் ஹெச் தானே வருது. ஏன் நாங்க இதுக்கு a ஹவர்ன்னு சொல்லாம n ஹவர்ன்னு சொல்றோம்? Is it Why? because H is silent? H is silent. Yes, that's the point. Vowel sound. Vowel sound. I think that is the most correct one. Vowel sound இருக்குது தானே, வவல் மாதிரி நாங்க உச்சரிக்கிறதால நாங்க அதை n போட்டு தான் சொல்லுவோம். பாருங்க, அவர்ன்னு சொல்றோம். ஏன்னா ரெண்டு பாயிண்ட்டையும் நான் இணைச்சியே சொல்றேன். எஸ், H is silent. At the same time சைலண்ட் ஆகிறதால என்ன நடக்குது? நாங்க இதை வவல் மாதிரி சொல்றோம். வவல் ஒன்று வருது நினைக்குது. அகெயின் வவல் மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அதுதான் முக்கியமான விஷயம். அதால தான் நாங்க ஒன்றுன்னு சொல்ற நேரம் n hour. ஸோ யூ வெயிட் ஃபார் an hour. அப்போ யூ வெயிட் ஃபார் 1 ஹவர்னு சொல்லக்கூடாது யாரையும் பார்த்து. கொஞ்சம் ஒரு மணித்தியால நெல்லுன்னு சொல்றதுக்கு ஆர்டர் பண்றதா இருந்தா ப்ளீஸ் வெயிட் ஃபார் an hour. அப்படிதான் நாங்க சொல்லுவோம், n hour.
ரைட். அவர் ஒரு நேர்மையான ஆள். He is an honest person. He is an honest person. He is an honest person. Right. Who is the heir? Who is the heir? Right. யாரு வாரிசு? Right. அது H silent ஆகிற இடங்கள். அடுத்து T silent. இது T silentல போயிட்டு நாங்களும் சில நேரம் நெஸ்ட்லேன்லாம் நெசில்லாம் வாசிக்க துவங்கிட்டோம். நெசில் அது வேறு. அதுல வந்து ஈல் அது வந்து ஒரு வகையான இன்னொரு வகையான ஈ ஒன்று, பிரெஞ்சுல வர ஈ ஒன்று. அது நெஸ்லே ஓகே, அங்கனைக்குள்ள போய் நெசில்னு வாசிக்கல. பட் ஹியர் எஸ், காசில், காசில், விசில், fasten, listen, fasten, listen. Right. What is a castle? Where have you seen a castle? Castle னு சொன்னா கோட்டை. ரைட். கோட்டைன்னு சொல்லுவோம். கிங்ஸ், கிங்டம்ஸ், அரசாங்கங்கள் அல்லது அரசர்கள் இருந்த கோட்டைகளுக்கு சொல்லுவோம் காசில்ஸ். அடுத்தது விசில், விசில் அடிக்கிறது உங்களுக்கு தெரியும். fasten, fasten தான் பூட்டுறது. இந்த எங்கனைக்குள்ள காட்டிக்கிறாங்க. fasten your seat belts. If you are going on a plane, பிளேன்ல போனாலும் தெரியும், அதுல டிஸ்பிளேல போகும் புறப்பட முன்னுக்கு இறங்குற நேரம், டேக் ஓவர் டேக் டவுன் ஆகிற நேரம், அதுல லேண்டிங் பண்ற நேரம் என்னன்னு சொல்லுவாங்க, fasten your seat belts அப்படின்ற பூட்டுறது, பொருத்துறதுன்னு சொல்லுவோம். listen. Who knows the difference between listen and hear? சம்மந்தம் இல்லை, நான் சும்மா கேட்கிறேன். listen and hearing. சொல்லுங்க பாப்போம். listen right, listen சொன்னா அவதானமா கேட்க. listen ன்னு சொன்னால் அவதானமா கேட்கிறது. hearing தான் வர போறது எல்லாமே கேட்கிறது. hearing. So now I am teaching you English. So I am doing this class. You are listening. If you are hearing, அப்ப அதுல பிரச்சனை ஒண்ணு. வீட்டுல ஃபேன் சத்தம் கேட்கும், இல்லாட்டி பின்னால பிள்ளைகள் சத்தம் போடுறது கேட்கும், அல்லது வீட்டுல பக்கத்து வீட்டு நாய் சத்தம் போடுறது கேட்கும். அப்ப அதெல்லாம் வந்து ஹியரிங். நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தா யூ வில் பி லிசனிங் டு மீ. அவதானிச்சு கேட்கிறது, அதுதான் லிசனிங். அது கொஞ்சம் பாரமான ஒரு சொல், லிசன் பண்றது. லிசன் டு மீ, அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. பேசுற நேரம் யாருக்காவது நாங்க அட்வைஸ் பண்ற நேரம் ஹியர் மீன்னு சொல்ல மாட்டான், லிசன் டு மீ, சொல்றத கேளு, அவதானிச்சு கேளு, ஃபோக்கஸ் பண்ணி கேளுன்னு சொல்றதுதான் லிசனிங். ரைட். W சைலண்ட் ஆகிற இடம். ஜுல்ஃபிகார் நினைக்கிறேன். ஜுல்ஃபிகார்னு ஒரு சோர்டு ஒன்று. ரைட். ரைட். சோர்டுன்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ்ல இருந்து போறேன். சோர்டுன்னு சொன்னா வால். வால்னு சொன்னா தமிழ்ல கால் இல்லைண்ணா, வால் என்ன வால். ரைட். இங்க வருவோம். ரைட், ரிஸ்ட் வாட்ச், ராங், ரேப், சோர்ட். ஸோ W is just sitting there. அவருக்கு எந்த இதுவும் இல்லை, அவர் சும்மா அந்த சொல்ல ஒரு ஆளாக இருப்பார். ரைட். இதுதான் இதோட மீனிங். ரைட், ரிஸ்ட் வாட்ச், ராங், ரேப் இட் அரவுண்ட். ரேப் பண்றதுன்னு என்ன, இதையும் சொல்லணும். இதுலயும் 2 வேர்ட்ஸ் பின்னால கடைசி ஸ்லைட் அப்படி ஒன்று போட்டிருக்கிறேன். இது WRAP ரேப். இன்னொரு ரேப் இது RAP. வாட் இஸ் தட்? இது வந்து சுத்துதல். இது வந்து சுத்துறது, ரேப்பிங் த பேப்பர், இல்லாட்டி ஒன்றை மடிக்கிறது, அதுக்கு ரேப் பண்றதுன்னு சொல்லுவோம். அந்த ரேப் வந்து சொன்ன மாதிரி மியூசிக், ஏன்னா அந்த அமெரிக்கன் ஸ்டைல்ல ஹிப்ஹாப் ஸ்டைல் எல்லாம் போமே ரேப் சாங்ஸ். ரைட், அது ரேப். இது சோர்ட். சோர்ட், டபிள்யூக்கு சொல்றது இல்லை, சோர்ட்.
ஓ போட்டு சொன்னா சரி, சோட். ரைட், அப்போ டபிள்யூ. இது பி சைலண்ட் ஆகிற இடங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் நிறைய இருக்கும். சைக்காலஜி, சியூடோனிம். இது சூடோனிம்னு சொல்லுவோம். சூடோனிம் தான் ஒரு வகையான கோட் வேர்ட்ஸ் சொல்றது, சூடோனிம். சாம், சாம் வந்து ஒரு நினைக்கிறேன் பைபிள் கிறிஸ்டியன்ஸ் இருந்தால் சொல்லலாம். பைபிளில் வர ஒரு நஃபர்ட பேர் அல்லது ஒரு புக்ட பேர்னு சொல்ல நினைக்கிறேன். சாம்னு சொல்றது. இது எப்படி? நியூமோனியா. நியூமோனியா. பி சும்மா தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதுல அவருக்கு எந்த சவுண்டும் இல்லை. பட் இஸ் பார்ட் ஆஃப் த வேர்ட். சைக்காலஜி, சியூடோனிம், சாம், நியூமோனியா, காய்ச்சல். எஸ் சைலண்ட் ஆகின இடங்கள். ஐலண்ட். Island. Sri Lanka is an island in the Indian Ocean. What is it also called? What is a description about Sri Lanka in the Indian Ocean? Special முத்து எட்டன்னு சொல்லுவாங்க சிங்களத்துல. இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க? Sri Lanka is the Pearl of pearl, yeah, pearl of the Indian Ocean. இது எயில்னு சொல்லுவோம். எயில்னு சொன்னா இந்த மாதிரி சர்ச்ல பார்த்துருப்பீங்க, இந்த ரெண்டு பக்கமும் சீட் இருக்கும், அப்படியே ஒரு ஒரு பாத் ஒன்று இருக்கும். இது மட்டும் இல்லை, சூப்பர் மார்க்கெட்ல போனா ரெண்டு பக்கம் ஷெல்ஃப் இருந்தா அப்படி ஒரு பாத் வந்தா அதுவும் நாங்கள் எயில் தான் சொல்லுவோம். ரைட், மோஸ்ட்லி எயில், திஸ் வேர்ட் இஸ் அசோசியேட்டட் வித் திஸ். சர்ச்ல இருக்கிற பாத்து, அந்த ஃபாதர் வருவார், இல்லாட்டி கல்யாணம் முடிக்கிற நேரம் அந்த என்ன சொல்றது, ஃபாதர் வந்து டோட்டரை கூட்டிட்டு வர வழக்கம் உண்டு கிறிஸ்டியன்ஸ். இந்த எயில், தே வாக் அரவுண்ட் த எயில். பழைய இந்த பொயம்ஸ்ல எல்லாம் பார்ப்பீங்க அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. எயில் மீன்ஸ் திஸ் பாத்வே, காரிடோர் மாதிரி இருக்கும். ரைட், அடுத்து டெப்ரி. வில்லியம் எஸ் சத்தம் இல்லை. டெப்ரி. டெப்ரின்னு சொன்னா இந்த துகள்கள், துகள் கூலத்துக்கு சொல்றது. Now what's happening in the Iran and Gaza, lot of debris because of the demolitions. Demolitions சொன்னா உடைச்சி வச்சிருக்கிறது நாங்க சொல்ற டெமோலிஷன். டெமோலிஷன் காரணமாக டெப்ரி உருவாகிக்குது. நிறைய அந்த மாதிரி கல்லு கூலங்கள், அந்த மாதிரி விஷயம், தூசு கூலத்துக்கு சொல்ற டெப்ரின்னு சொல்லு. ரைட், யூ சைலண்ட் ஆகிற இடம். கெஸ், காட், கைட், கிட்டார். மோஸ்ட்லி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நாங்கள் இப்போ அந்த சிஸ்டமேட்டிக்காக பார்க்குறதால தான் இதை நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்குறோம். இல்லாட்டி அது தேவையில்லை. புதுசாக ஒரு வேர்ட் வந்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அதுக்கு தான் அந்த பேட்டர்ன். ரைட், ஸோ கெஸ், காட், இதுல எல்லாம் யூக்கு எந்த சவுண்டும் இல்லை. கைட், கிட்டார். கின்னஸ், கின்னஸ் ரெக்கார்ட் ரூம் இருக்குது. இகுவானா, இகுவானால யூ வருது. Yeah, it doesn't come. No, that doesn't come under this. நீங்க பார்க்கலாம் யூ சைலண்ட் ஆகிற இடங்கள். இதே மாதிரி ஜி சைலண்ட் ஆகிற இடங்கள் இருக்குது. நெட், நோ, சைன், அலைன், அசைன். நெட், நோ, சைன், அலைன் அண்ட் அசைன். ரைட், நெட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஃப்ளை லைக் திஸ். காட்டில் இருக்கும், சில இடங்கள் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்குது ஒரு ஃப்ளை ஒன்று. ஃப்ளைன்னா என்ன? கொசு. நோ மீன்ஸ் சப்புறதுன்னு சொல்லுவோம், வாயில வச்சு கொண்டு. இப்போ நாய்க்கு முள்ள கொடுத்தா அப்படி சப்புமே, அதுக்கு சொல்ற நோயிங். சில ஆள்களுக்கு டிப் டிப்பை கொடுத்தாலும் தப்பி கொண்டிருப்பாங்க, சொல்ற நோய். சம்ப் பண்றேன்னு சொல்ற. ரைட், இப்போ வாயில போட்டு நறுக்கிறதுக்கு என்னன்னு சொல்றது இங்கிலீஷ்ல? இப்போ மிக்சரை போட்டா, முறுக்கு மிக்சர் போட்டு போட்டு இது பண்ணுவோமே, அதுக்கு என்ன சொல்றது இங்கிலீஷ்? இந்த மாதிரி சொல்லுவோம். கிரன்ச்னு சொல்லலாம், இல்லாட்டி பிஸ்கத்துடைய பேரே இருக்குது, மஞ்ச், மஞ்சீஸ் சொல்லுவாங்க. மஞ்ச் பண்றது, மஞ்சிங். கிரன்ச்சோ மஞ்ச். கடிக்கிறதுக்கு bite. பைட், கரெக்ட்.
bite. வேற என்ன ரிலேட்டட் வேர்ட்ஸ் அதுல? விழுங்குறதுக்கு என்ன சொல்றது? விழுங்குறது. swallow. Swallow. W வருது. Swallow. Right. In the morning, you go in front of the mirror in the washroom. Before you brush your teeth, you take some water, put it into your mouth, and what do? Gargle. Gargle. Yes, கொப்பளிக்கிறது. ரெண்டு மாதிரி. சும்மா அதுவும் gargling தான். இல்லாட்டி சில ஆட்கள் இந்த துணில கொஞ்சம் கழுவுறதுக்கு கைன் ப்ராக்டிஸ் செய்வாங்களே அரப் லெட்டர்ல, gargling. தண்ணியை வச்சு அப்படி செய்யறதும் gargleன்னு சொல்லுவோம். swallow, gargling. துப்புறது? Spit. நோ, கரெக்ட் பண்ணுங்க கொஞ்சம். ஸ்பிட். ஸ்பிட், SPIT. இ சவுண்ட் உள்ள இன்னொரு எக்ஸாம்பிள் தான் அது. ஸ்பிட். நீங்க ஸ்பைட்ன்னு சொன்னதும் இருக்குது வேர்ட், அது ஒன்றுக்கு பதிலாகன்னு சொல்றது. இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் ஃபோன் ஐ வாண்ட் another phone. இந்த போனுக்கு பதிலாக இன்னொரு போன் எனக்கு தேவை. ஒன்றுக்கு பதிலாகன்னு சொல்லுவோம். இன் ஸ்பைட் ஆஃப். ஸ்பைட், அது ஸ்பைட். SPITE. ஆனா துப்புறதுக்கு சொன்னேன் ஸ்பிட். SPIT ஷார்ட். ஸ்பிட். ஓகே, அது வேற சப்ஜெக்ட். அப்ப நாங்க சைலண்ட் ஜி பார்த்தோம். ரைட். அடுத்த கன்ஃபியூஷன் வரும். தேர் வர்சஸ் தேர். தேர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்றது. பட் வாட்ஸ் த மீனிங்? தேர்ன்னு சொன்னா THEIR லெஃப்ட் சைட்ல போட்டிக்கிற தேர் எல்லாம் அவர்களுடைய மீனிங். திஸ் இஸ் தேர் ஹவுஸ். அகைன் அந்த ஜால் சவுண்ட் தான் வரும். திஸ் இஸ் தேர் ஹவுஸ். தேர் கார் இஸ் ரெட் இன் கலர். வாட் இஸ் தேர் பிளான்? வாட் இஸ் தேர் பிளான்? என்ன அவங்களோட பிளான்? அவர்களுடைய. தேர் கார் பொதுவாக ஒரு எஜெக்டிவ் மாதிரி ஸ்டைல்ல வரும். சரியா? பொசசிவ் எஜெக்டிவ். சாரி, பொசசிவ் இல்ல, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எஜெக்டிவ். ரைட். இது தேர்ன்னு சொல்றது. தேர் இஸ் a class tonight. There are many students like me. Is there a way out? Way out. There. இது கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றது. There. This is there. Right. Yeah. You have to say it same way. There. There is a class tonight. அப்போ இருக்கின்றது. there அப்படின்னு சொல்றது தான் there are, there is அப்படின்னு is are போட்டு சொல்ற இடங்கள்ல நாங்க சொல்லுவோம். Is there a way out? இதுல இருந்து வெளியில வழி இருக்குதா? விடுபடுறதுக்கு வழி இருக்குதான்னு. Is there a way out? Is there a way out? Okay. Up to that point, any doubts, any words that came to your mind, you can quickly ask. Any questions before we move on to the next set? Any questions you have in your mind? No questions. Okay. Right. Then let's move on quickly. Common grammar mistakes. Okay. இதுவரைக்கும் பார்த்தது pronunciations. இப்போ கிராமரை பிடிச்சுக்கொள்வதில் உள்ள சில விஷயங்கள். அதிகமாக ஏற்படுற கன்ஃபியூஷன். எழுதுற நேரம், பேசுற நேரம் பெருசா விளங்குறது இல்லை, எழுத போற நேரம் தான் இது முக்கியம். apostrophe போட்டு இட்ஸ் சொல்றதா அல்லது போடாம இட்ஸ் சொல்றதா? ரைட். இப்போ நீங்க பார்க்கலாங்கால இட்ஸ் 8:30 now, which is it is. It is the short தான் 8:30. அப்ப நீங்க போட்டு பார்க்கலாம். ஒரு பொதுவா ஒரு நவுனுக்கு முன்னுக்கு இட் இஸ போட்டு பார்க்கறது
அது பொருந்தி வருதான்னு பாக்குறேன். இட்ஸ் போட்டு நீங்க அப்ப இட்ஸ் இங்கால சொல்ற வலது பக்கம் சொல்ற இட்ஸ் வந்து அதனுடைய the meaning. அப்ப நீங்க apostrophe s போட்டு பாருங்க அது மீனிங் வருமானு. இட் இஸ் அதனுடைய ஏதோ ஒண்ணுன்னு சொல்றதுக்கு நீங்க இட் இஸ் போட்டு சொல்லி மீனிங் வராட்டி நிச்சயமா அன்னைக்குல சும்மா apostrophe போடாத இட்ஸ் தான் வரப்போகுது. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணலாம். நீங்க சும்மா இட் இஸ் விரிவாக்கி பார்த்துட்டா சரி, அவ்வளவுதான் அதுல ஹிண்ட். ஸோ இட் இஸ் 8:30 now. இட் இஸ் a nice view. view இந்த வியும் டபிள்யூ வர இடம் view. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் got a fever. ரைட். இப்போ இட் apostrophe sல ரெண்டு இருக்குது. ஒன்று இட் இஸ் போட்டு வரதும் இருக்குது, சில இடங்கள்ல ஹேஸ் த ஷார்ட் ஃபார்ம் இட்ஸ் தான் சொல்லுவோம். இட்ஸ் got a fever சொல்றது இட் ஹேஸ் got a fever. அதற்கு ஒரு ஃபீவர் இருக்குது அல்லது ஃபீவர் தொற்றியுள்ளது சொல்றது. வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் ஹிஸ் ப்ராப்ளம். இட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம் தான் அது. இட் இஸ் பொதுவாக இஸ்ஸோட வாரது தான் இந்த apostrophe. இங்கால பாருங்க, இந்த ஸ்பைடர் ஸ்பன் இட்ஸ் வெப். இட்ஸ் a very beautiful web. வெப் மீன்ஸ் ஸ்பைடர், ஸ்பைடரோட சேர்ந்தது தான் வெப், நெட் இல்ல. ஸ்பைடர் வந்து சிலந்தி வலைக்கு சொல்ற வெப்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அதனுடைய வெப்பை அது ஸ்பன் பண்ணிக்கலாம். ஸ்பன்டா ஸ்பின்ட பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஸ்பின்னுண்டா நீங்க தெரியும் என்ன, சுத்துறது, சுழல்றதுக்கு சொல்ற ஸ்பின்னிங். இங்க நிக்கல மீனிங் ஸ்பின் த பாஸ்ட் டென்ஸ், ஸ்பன்டா தைக்கிறது. வீவிங், வீவிங் ஒரு வேர்டு ஒன்று, வீவிங், WEAVE, வீவ், வீவ் தைக்கிறது, ஸ்டிச்சிங். இட்ஸ் a very beautiful web. What's its problem அப்படின்னா what is its problem, அதனுடைய. அப்ப இட்ஸ்ங்கிறது அதனுடைய. its fur is very fluffy like this. furன்னு சொன்னா மயிர், மிருகங்கள் மயிருக்கு சொல்றது fur. இஸ் வெரி ஃப்ளஃபின்னு சொன்னா இப்படி புஷ்ஷா இருக்கிறது, இப்படி கொழு கொழுன்னு இருக்கிறது சொல்றது fluffy. I hope you also have some fluffy pets with you, your home. Right. Next grammar issue is subject verb agreement. இது சில நேரம் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கலாம். இதெல்லாம் டீட்டெயில்டா நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கணும். நான் குயிக்கா இதுல விளங்குறதுக்காண்டி சொல்லிட்டு போறேன். ஹிண்ட்ஸ். இப்போ இந்த முதலாவது வசனத்துல the list of items are on the desk பிழை. ஏன் நீங்க சில நேரம் யோசிக்கலாம், ஏன்னா ஐட்டம்ஸ் வந்துட்டு தானே ப்ளூரல், ப்ளூரல்னா நாங்க இஸ் போட இல்லாத தானே என்று யோசிக்கலாம். அதாலதான் ஆர் போட்டோம். ஆனா இப்படி வராது. இன்னைக்கு என்ன பார்க்கணும்டா, லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்ங்கிற டோட்டல் இதை பார்க்கணும். அது ஒன்று தான் ஐட்டம்ஸ் த லிஸ்ட். அப்ப லிஸ்ட்ங்கிறது ஒன் சிங்குலர். அந்த சிங்குலரை பார்த்து தான் சப்ஜெக்டுக்கு தான் மேட்ச் பண்ணணும் வேர்ப். அப்ப இன்னைக்கு லா வராது, இஸ் வரும். The list of items is on the desk தான் வரும். இப்போ நாங்கள் நினைக்கல சிங்குலர் இதை பார்க்குறோம், கலெக்டிவ். இதுலையும் பாருங்க, இது இன்னொரு வகையான எக்ஸாம்பிள். The climate in both places are mild. அப்போ நாங்கள் யோசிப்போம், அடே இங்கே பிளேசஸ்ன்னு வந்துட்டு அப்போ ப்ளூரல் தானே ஆர் தானே போடணும். இல்லை, நாங்கள் பார்க்கணும் யார் சப்ஜெக்ட்னு பார்க்கணும். இந்த வசனத்து சப்ஜெக்ட் மெயின் ஆள் யாரு? கிளைமேட். கிளைமேட் தான் மைல்டா இருக்குது. கிளைமேட்டுங்கிறது சிங்குலர் நவுன். அப்போ அவருக்கு மெச்சாதான் ப்ளூரல் வரும். இப்போ the climate in both places is mild. நீங்க பார்க்கணும் இந்த விஷயம் யாரோட சம்பந்தப்படுவது, யார் சப்ஜெக்ட்னு பார்த்தா அவருக்கு ஏற்ற verb தான் அக்ரி ஆகணும். எந்த சந்தர்ப்பத்திலையும், எந்த சென்டென்ஸ்லையும். அகெயின் இதுவும் சரியான வேர்டு ஒன்று. a group of senators was calling. அப்போ ஏங்க வாஸ் போட்டோம்? குரூப் ஒன்று தான். செனட்டர்ஸ் குரூப்ங்கிறது a குரூப்னு தோணிட்டு அதுதான் சப்ஜெக்ட். was calling for an investigation. One of the many galaxies was proven to be near a black hole. அப்போ galaxies plural. ஆனா என்ன சொல்லிக்கலாம்? one of the many galaxies. galaxiesல ஒன்று, பல கேலக்சிஸ்ல ஒன்று. அதால ஒன்றுன்னு வந்ததால வாஸ்.
இதுல பாருங்க both men and women are allowed to enter. அப்ப இங்க ரெண்டு plural nouns வந்து ரெண்டு plural nouns n போட்டு சொல்ற நேரம் அதுக்கு மெச்சான ப்ளூரல்ல வர verb தான் நாங்க யூஸ் பண்ணணும். both men and women are allowed to enter. இது வந்து சின்ன சின்ன இடங்கள் நாங்க இஸ் பாய்க்கிறதா வாஸ் பாய்க்கிறாங்கிறது நாங்க பார்க்கணும். சப்ஜெக்டை பார்க்கணும், அது சிங்குலர்ல இருக்குதா ப்ளூரல்ல இருக்குதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வசனத்தை அமைக்கிறது தான். அடுத்த கன்ஃபியூஷன் வரும், கோன் ஓ வெண்ட் எப்படி பாவிக்கிறது. he has gone சொல்லுவோம், இல்லாட்டி ஐ went to the park. ஐ gone to the parkன்னு சொல்லலுமா? இயலாது. அப்ப சின்ன ஒரு விஷயம் தான் அதுல இருக்குது. இப்ப இதுல பாருங்க, she had already went to the bathroom before they got in the car. இங்கன்னா went பொருந்தாது, gone தான் வரணும். அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க என்றால், gone always needs an auxiliary verb before it. auxiliary verb ன்னு சொன்னா ஒரு மெயின் வேர்புக்கு சப்போர்ட் ஆகிக்கிற verbs, துணையா நிக்கிற verbs. இப்ப இதுல பாருங்க, இந்த வேர்ப் வர வேண்டிய இடத்துல had ஆல்ரெடி வந்துட்டுங்க. had இல்லாட்டி has, have இதுகள் வந்தால் கட்டாயம் கணக்கில் கோன் தான் வரும். இந்த கோன் வெண்ட் வர இடங்கள்ல மட்டும், ரைட்? she had already gone to the, அப்ப இந்த had வந்ததால இங்க கோன் வரும், ரைட்? இதுதான் வரும். ஸோ நான் அவன் சென்று விட்டான், அவன் சென்று விட்டான். How will you say in English? He has gone. Okay, he has gone ன்னு சொல்லுவோம். Has gone. Yeah, has gone or she has gone. Right. இன்னொரு சென்டென்ஸ், நான் அல்லது அவன் பாடசாலைக்கு சென்றான். சொல்லுங்க. Right. அவன் பாடசாலைக்கு சென்றான். He gone to the school. He went to the school. He is gone to school. நீங்க இப்ப போய்கிறான்னு சொல்ற நேரம் தான் he has gone to the, அப்ப has வந்துட்டு தானே, has போட்டு சொன்னா gone வரும். இல்ல அவர் போயிட்டாருன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னா கோட பாஸ்ட் டென்ஸ் went. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். கோட பாஸ்ட் டென்ஸ் went. நடந்து முடிஞ்ச ஒரு காரியம்டா went. he went to the school. he went to the school. அவன் பாடசாலைக்கு போனான். இப்ப நீங்க இப்படி சொல்ல போறா, அந்த has have அப்படி சொல்றா, he has, இப்போ ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, where is your son அல்லது where is your daughter, உங்களோட டாட்டர் எங்க? she has, எப்படி சொல்லுவீங்க? she has gone. she has gone to school. நீங்க அவரை பார்த்து சொல்ல மாட்டீங்க, she went to school ன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா இப்ப வந்து கேட்கிறாரு, இப்ப வந்து கேட்கறதால நீங்க சொல்லுவீங்க she has gone to school. இப்படி கேட்டா did she go anywhere? where did she go? where did she go? அவள் எங்கே சென்றாள்? இப்ப நீங்க சொல்லுவீங்க past tense தானே, she went. அவள் எங்கே சென்றாள்? இங்கே சென்றாள், நடந்து முடிஞ்சதுதான் கேட்கிறார். she went to school. she went to school. இப்போ ரெண்டு மாதிரி சொல்றது. இப்போ கேட்கிற நேரம் நாங்க அங்க போகிறோம், she has gone. he has gone. இவங்க had already gone, ஏற்கனவே போயிட்டான். she had already gone. when you are calling, she had already gone. நீங்க கால் பண்ண நேரம் ஆல்ரெடி அவ போயிட்டாள். அந்த மாதிரி வாரதுதான் நாங்க அந்த ஹேஸ் ஹேவ் வார இடங்கள்ல நாங்க பொதுவா அந்த லைவா சொல்ற நேரம் இந்த கோனை பாய்ப்போம். அந்த கோனும் வாரத்துக்குள்ள காரணம் வந்து ஆக்சிலரி வெர்ப், இது ஏதாவது ஒன்று வரும், இஸ் வரும், மேம் வரும், இப்படி
இப்போ ஐ எம் கோன் ஒரு ஆள் சொன்னா நான் தொலைஞ்சேன், நான் தொலைஞ்சு போயிட்டேன். ஐ எம் கோன், ஐ எம் டன்னு சொல்லலாம். உண்மையில் ஐ எம் டன் தான், எல்லாம் முடிஞ்சுது. ரைட். வி ஆர் கோன், நாங்கள் போயிட்டோம். அது அப்படி சொல்றது நல்லம் இல்லை, ஆனால் அப்படி கிராமட்டிக்கலி அப்படிதான் சொல்றது. என்ன கோன் ஹேட் இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வார இடங்களில் கோன் போட்டு சொல்லுவோம். நடந்து முடிஞ்சவனுக்கு வெண்ட், அது கோட பாஸ்ட் டென்ஸ். ரைட். ஸோ வி ஹேவ் டு see that difference. ரைட். அடுத்தது இது மூணும் ஒரே மாதிரி அர்த்தமுள்ள வேர்ட்ஸ் மாதிரி தான். வாட்ச், லுக், சி. ஆனால் வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ இப்படி சொல்றது பிள்ளை. ஸ்டாப் வாட்சிங் மை பிரைவேட் ஜேர்னல். நோ. ஐ லுக் அட் த ஸ்னோ ஃபாலிங் சொல்லலாது. ஐ டோன்ட் பிளே டென்னிஸ் பட் ஐ லுக் அட் தெம் பிளேயிங் எவ்ரிடே அப்படின்னு சொல்லலாது. அப்போ லுக்கும் சியும் வாட்சும் என்ன தான் இருக்குது. லுக் இஸ் டு லுக் அட் சம்திங் டிரெக்ட்லி, உன்னை பார்த்து நேரடியா. லுக் அட் த ஸ்டார்ஸ், அதா பாரு சொல்லி சுட்டி காட்டி நேரடியா பார்க்க சொல்றது. லுக் அட் ஹிம், அவனை பாரு, ஹீஸ் அ குட் பாய், யூ ஆர் அ நாட்டி பர்சன், யூ ஆர் ஹேவிங் பேட் கேரக்டர்ஸ் அப்படி இன்னொரு ஆளை சுட்டி காட்டி லுக் அட் திஸ், லுக் அட் திஸ் அப்படின்னு சுட்டி காட்டி சொல்லு. லுக் அட் ஏதோ ஒன்று டிரெக்ட்லி சொல்றது, பார்க்க சொல்றது. பொதுவா அது வந்து ஒரு கொமாண்ட் தான். என்ன எல்லாமே கொமாண்ட் தான். இப்படி சொல்லுவோம். லுக் ஹியர், இங்க பாரு இப்படி சொல்லுவோமே. லுக் ஹியர், லுக் ஹியர், ஐ வில் டெல் யூ சம்திங். உனக்கு ஒரு சொல்றேன், இங்க பாரு. லுக் ஹியர். See to see something that comes into our sight that we weren't looking for. நாங்க எதிர்பார்க்காம ஒன்றை நாம பார்க்கிறது. See this. ஓ, அப்படி சடன்லி ஆச்சரியமா ஒன்றை சொல்றது. I see, I can see something in you. உள்ள ஏதோ ஒன்று நமக்கு தோணுது, ஏதோ ஒன்று எனக்கு விளங்குது. I see something. அது உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், காட்சி ஒன்று உனக்கு வந்தா நாங்க அதை சி என்று சொல்லி ஒரு ஆளை பார்த்து நாங்க சொல்லுவோம். இப்போ let us see, நாங்க பார்ப்போம். Let us see whether we can solve this problem. இந்த ப்ராப்ளமை தீர்க்க இயலுமா. Let us see. Can you see something here? Can you see? எனக்கு என்னமோ விளங்குதா? Can you see? இப்போ ஏதாவது ஒரு ரெண்டு பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க, இவங்க சொல்றதுல யார் விளங்குதாங்க? Can you see something? இல்லாட்டி can you understand கேட்கலாம். ரைட். இப்போ சீங்கிறது எங்களோட பார்வைக்கு ஏதோ வருது, நாங்க we didn't expect it. ரைட். வாட்ச்ன்னு சொன்னா கொஞ்சம் அவதானிச்சு பார்க்க சொல்லு. டு லுக் அட் சம்திங் கேர்ஃபுல்லி. அது பொதுவா அசையக்கூடிய விஷயங்களா இருக்கும். லுக் அட் த ஸ்கைஸ், லுக் அட் த ஸ்கைஸ் அண்ட் வாட்ச் த, அதுக்கு என்ன சொல்றது, வாட்ச் த ஸ்டார்ஸ் மூவிங். அசையும் கோள்களுக்கு ஒரு வேர்ட் ஒன்று இது இங்கிலீஷ்ல, I forgot the name. Anybody? இந்த எரிக்கற்களுக்கு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? அசையக்கூடிய விஷயங்கள், நல்ல ஒரு வேர்டு ஒன்று இங்கிலீஷ்ல. முந்தி சொல்லுவாங்க ஷூட்டிங் ஸ்டார்ஸ்ல, அது ஷூட்டிங் ஸ்டார்ஸ்ல அஸ்ட்ராய்ட்ஸ், அஸ்டராய்ட்ஸ்ன்னு சொல்றது. I think it's called this. அது அஸ்ட்ராய்ட்ஸ்னா எரிக்கற்கள் ஆகிக்கும். நல்ல ஒரு வேர்டு ஒன்று எனக்கு மறந்துட்டு. ஓகே, எனிவே சரி, நான் லுக் அட் த ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுங்க, அசைற ஸ்டார்ஸை பார்க்குறேன். அப்போ வாட்ச்ன்னு சொன்னா அப்படி அவதானிக்க சொல்றது. ரைட். வாட்ச் த டிவி, வாட்ச் த டிவி, யூ வில் வாட்ச் த நியூஸ், நியூஸை பாரு. ரைட். வாட்ச் தெம் பிளே, அவர்கள் விளையாடுறத பாரு. see how nicely they are doing, how nicely they are behaving. watch, பாரு பாரு பாருன்னு சொல்றது, அந்த மாதிரி பாரு. ஏன்னா கேர்ஃபுல்லா பார்க்க சொல்றது. லுக்குன்னு அப்படி சும்மா சுட்டி காட்டுறது. சீங்கிறது நாங்க எதிர்பார்க்காத ஒன்றை சி சி அப்படின்னு சி அப்படின்னு அப்படி திடீர்னு வந்த ஒன்றை நாங்க சொல்றது. அசைஞ்சு கொண்டு இருக்கிற விஷயத்த நாங்க பார்த்து அல்லது நடந்து கொண்டு இருக்கிற விஷயத்த வாட்ச் பண்றது, அவதானிக்குதுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற சென்டென்ஸ் மாறும்.
stop looking at my private journal. In the private journal and the diary மாதிரி ஏதோ ஒன்று பார்க்கறத நிப்பாட்டு. I watch the snow falling. I don't play tennis, but I see them playing every day. ஒவ்வொரு நாள் நான் பார்ப்பேன், விளையாடுறதை நான் பார்ப்பேன். I see them. I can see. See you soon. உங்களை பிறகு பார்ப்போம், சந்திப்போம். அதுவும் எதிர்பார்க்க ஷுவர் பண்ணி சொல்றது இல்லை. அப்போ see you tomorrowன்னு சொல்றத நாங்க watch you tomorrow, look you tomorrowன்னு சொல்றது பொருத்தம் இல்லை. See you. பார்ப்போம், பார்க்காம இருப்போம். அதுக்கு தான் you don't expect it, right? அன்னைக்குள்ள ப்ளே பண்றதும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா நீங்க சும்மா சொல்றீங்க, ஒரு ஏனோ தானோன்னு சொல்லுங்க. I see them. ரைட். இப்படி நீங்க மூண்டையும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். watch and look and see. இது இல்லாம observe சொல்றது என்ன? observing. I'm observing what you are doing. Teachers, when they scold the students, I can observe you. I'm observing now what you are doing சொல்லுவாங்க. என்ன? அவதானிச்சு பார்த்துக்கிட்டீங்க, கண்காணிச்சு கொண்டிருக்கிறேன். கண்காணிக்கிறேன்னு சொல்லுவோம் observe. பொதுவாக observations, சயின்ஸ் படிக்கிறார்கள், ஆய்வுகள் செய்கிற நேரம் கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து ஒப்சர்வ் பண்ணுவாங்க. கெமிக்கல்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், இதை மிக்ஸ் பண்ணால் they have to observe. they also watch. Yes, they watch. ஆனா வாட்சை விட பாரமான ஒரு வேர்டு தான் observe. என்ன நடக்குதுன்னு ஒரு யோசிச்சு பார்க்குறேன், observe பண்றேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் fewer or less. fewer or less ரெண்டுமே குறைவு தான். ஆனா ஒன்று கவுண்டபிள், இன்னொன்று அன்கவுண்டபிளுக்கு யூஸ் பண்றது. ரைட். அப்போ கவுண்டபிள் எண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் fewerன்னு சொல்லுவோம். See, this parking lot is too crowded. I wish there were fewer cars. fewer. அப்போ குறைந்த. there are, அது பொதுவாக நாங்கள் ப்ளூரல்ல தானே வரும் fewer. we have fewer students today in the class. குறைந்த. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுண்ட் தானே, கவுண்டபிள். இங்கால குறைந்தன்னு சொல்ல லெஸ். there is less electricity, less water, right? less heat. I wish you would turn off the light so we could use less electricity. எலக்ட்ரிசிட்டி கவுண்ட் பண்ணல. அந்த மாதிரி பொருட்களுக்கு நீங்க லெஸ் பாவிக்கணும். ரைட். இது ஒரு பாயிண்ட். அடுத்து could, should, would. அதிகமாக பேச்சில் பல இடங்கள் தான் should பாவிக்கிறது advice. should கடினமான வடிவம் தான் must, கட்டாயப்படுத்துறது. ஸோ ஒரு ஆளுக்கு சுகம் இல்லை, நாங்க அட்வைஸ் பண்ணலாம், you should see the doctor. you should see the doctor. நீ டாக்டரை பார்க்கணும், போகணும். அப்ப நாங்க சொல்றோம், அட்வைஸா சொல்றோம். you must see the doctorன்னு சொன்னா கொலரை பிடிச்சி அசைச்சு போ சொல்ற மாதிரி. மஸ்ட்ங்கிறது கவனமா தான் யூஸ் பண்ணணும் ஆட்களோட. ரைட். இப்போ நீங்க சில நேரம் ஒரு திருப்திக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க, ஒரு மிஸ்டேக் ஒன்று விட்டுட்டீங்க. இப்போ நீங்க சொல்றீங்க, ஐ ஷுட் ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ். நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு உங்களை நீங்களே அட்வைஸ் பண்ணி கொள்றது. அது ஒரு வகை டோன். Yes, can you hear me?
Yes. வேர்ட்ஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் பிகாஸ் த சார்ஜ் வென்ட் அப் ஐ திங்க். ஓகே, few more minutes now. ஓகே, ஒரு 4 ஸ்லைட்ஸ்ல தான் இருக்குது டிஸ்கஷன். ஓகே, அப்போ வுட்ன்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? எங்களுக்கு சாத்தியம் இல்லை, நடக்காத ஒரு காரியம். இப்போ எப்படி சொல்லுவோமே, இஃப் ஐ ஹேட் மணி I would help the poor. If I had money I would help the poor. என்கிட்ட காசு இருந்தா நான் ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருப்பேன். அது நடக்கும், நடக்காமிக்கும். ஆனா ஒரு கற்பனையா பேசுறது இதுதானே. இல்லாட்டி ஒரு ஆளை பார்த்து சொல்லுவோம், ஐ வுட் லைக் டு கம் டு யோர் பர்த்டே பார்ட்டி. நான் உங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு வர்றதுக்கு விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு, அது விருப்பத்தை தெரிவிக்கும். ஆனால் நடக்காத விஷயம், சும்மா சொல்றது. ரைட், இப்படி சொல்லுவோமே, அவனா இருந்தா அது செஞ்சிருப்பான். இஃப் இட் வாஸ் ஹிம் he would have done this. அப்போ செஞ்சிருப்பான். அன்லைக்லி, தெரியாது, ஆனா சும்மா சொல்றது என்ன. ரைட், இது would. could யூஸ் பண்ற 3 சந்தர்ப்பங்கள். One is, as they have mentioned here, to describe a past ability. முந்தி உங்களுக்கு செய்ய முடியுமா இருந்து இப்போ செய்யலாம் இருக்கு. பொதுவாக could என்னன்னா கேன்ட பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. கேன்டா முடியும் தானே, இப்போ செய்யலாம். ரைட், ஒரு ஆளை பார்த்து கேன் யூ ஓப்பன் த டோர்னு கேட்டா மீனிங் உங்களால் கதவை திறக்கலுமா, உங்களுக்கு சீவன் இருக்குதான்னு கேட்குது. கதவை போய்ட்டு உங்களுக்கு திறக்கலுமா, கேன் யூ ஓப்பன் த டோர்னு கேட்குறது முடியுமான்னு கேட்குது. ஒரு காரியத்தை செய்யலுமா இயலாத, குட் யூ, அந்த கேன் யூ. இதை குட் யூ போட்டு கேட்டா கீழே பொலைட் ரிக்வெஸ்ட்ஸ், குட் ஐ ஹாவ் அ கப் ஆஃப் டீ, நான் எடுக்கலுமா. குட் யூ ஓப்பன் த டோர்னா மரியாதையா கேட்குறீங்க, கதவை திறக்கலுமா, நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்றோம். கேன் யூ ஓப்பன் த டோர்னா உங்களால் அதை போட்டு திறக்கலுமா, அவங்களுக்கு சக்தி இருக்குதான்னு கேட்குது. கேன், அது முடியும், இயலுமைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. இயலாமைன்னு சொல்லுவோம், இயலுமை, கேன். ரைட், அப்போ நீங்கள் முதலாவது பார்ப்போம் பாஸ்ட் எபிலிட்டி. முந்தி செய்ய முடியுமா இருந்ததுக்கு குட் பாய்வோம். எப்படி, when I was younger I could run twice as fast. ஏன்னா சின்னதாக இருந்த பொழுது அல்லது இளமையில் இருந்த பொழுது எனக்கு இப்ப இருக்கிறத விட 2 மடங்கு ஓடக்கூடியமா இருந்தது. இப்ப நான் எனக்கு முந்தி செய்ய முடியுமா இருந்தது இப்போ செய்யலாம இருக்கிற விஷயத்த நான் சிம்பிளா சொல்றேன். இதுல 1-2 பேர் சும்மா ட்ரை பண்ணலாம், உங்களோட பாஸ்ட்டை யோசிச்சு சொல்லலாம். When I was younger I could draw very well. Draw art. But now I can't. இப்போ பாருங்க, காண்ட்டுக்கு வந்துட்டேன். couldn't கூட சொல்லல, காண்ட்னு சொன்னேன். எஸ், ஃபைட், கோ ஹெட். சொல்லுங்க. கையோ இலக்ட்னீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இன்னொரு ஆள் ட்ரை பண்ணலாம். இளமையாக இருந்த பொழுது என்னன்னா, இதுல யாரு சொல்ல போறீங்கன்னு சொல்லி ரைஸ் பண்ணா சொல்லலாம். when I was younger I could draw well, now I can't. இப்படி சிம்பிளா உங்களோட இளமையில உங்களுக்கு செய்ய முடியுமா இருந்தது, இப்ப இயலாம இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். Come on, let's try. Who is going to try? சின்னத்துல இல்லாட்டி இப்படி சொல்லலாம். லாஸ்ட் இயர் இங்கிலீஷ் பேச இயலாம இருந்தா அப்ப நீங்க குடுன்ட்னு சொல்வீங்க. அதுக்கு இப்ப பேசுமா, இப்ப விளங்கக்கூடிய மாய்க்குது. லாஸ்ட் இயர் விளங்காம இருந்தது, இப்ப விளங்குது. எப்படி சொல்லுவீங்க? லாஸ்ட் இயர் ஐ couldn't
understand English, but now I can. When I was younger, I could run a bicycle, but now I can't. இப்படி விஷயங்களே தானே முந்தி செய்யலும் இப்போ செய்ய இயலாது. அப்போ குட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணி காண்ட்ல முடிக்கணும். அப்படி முந்தி செய்ய இயலாம இருந்தது இப்போ செய்ய இயலும்னா முந்தி குடுன்ட்டுன்னு சொல்லி இப்போ கேன்ல முடிப்பீங்க. தட்ஸ் த ஸ்டைல் ஆஃப் தட். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று குட் வந்து பாசிபிலிட்டிஸ் இன் த ஃபியூச்சர், எதிர்காலத்தில் உள்ள சில சாத்தியங்களை சொல்றது. இஃப் வி ஒர்க் ரியலி ஹார்ட், ஐ திங்க் வி குட் சேவ் அப் இனஃப் மணி ஃபார் அ வெக்கேஷன் திஸ் இயர். நாங்கள் ரொம்ப கடுமையாக உழைச்சால் எங்களுக்கு சேவ் பண்ணலாம். அடுத்த மூணாவது வடிவம் தான் பொலைட் ரிக்வெஸ்ட். நான் சொன்ன மாதிரி, குட் யூ ப்ளீஸ் கம், குட் யூ கோ, குட் யூ ப்ளீஸ் பி சைலண்ட், கொஞ்சம் அமைதியாக இருக்கேருமா. பொலைட்டாக கேட்குது. பொலைட் வெரி மரியாதையாக கேட்குது. குட் யூ ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறீங்களா, ஐ எம் ஸ்டடிங் சொல்றது என்ன. குட் மரியாதையாக கேட்குது. அப்போ பாஸ்டபிலிட்டி ஃபியூச்சரில் என்ன செய்யலாம், அடுத்தது பொலைட்டாக கேட்கறது, எல்லாத்துக்குமே குட்டை பாவிக்கலாம். வுட்டை பாவிச்சோம் நாங்கள் சாத்தியம் இல்லாத விஷயங்களை பற்றி சொல்லி காட்டு. ஹீ வுட் சும்மா கட் பண்ணல பேசுகிறது. ஹீ வுட் பி அ குட் பர்சன், அவன் நல்லா இருப்பான். எங்களுக்கு தெரியாது, அன்ரியல் சிச்சுவேஷன் சும்மா சொல்றது. ஷுட் வந்து அட்வைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அடுத்தது பிரிங் அண்ட் டேக், இதுவும் கன்ஃபியூஸ் ஆகிற இடங்கள் தான். பிரிங்குண்டா சொல்றால நோக்கி கொண்டு வாருது. கொண்டு வா, பிரிங் இட் டு மீ, என்கிட்ட கொண்டு வா. பிரிங் தட் புக் டு மீ, இங்க கொண்டு வா இந்த புத்தகத்தை. பிரிங் இட் ஹியர், ரைட். பிரிங் இட் ஆன் மீன்ற ஒரு வசனம் உண்டு. ஒரு ஆளோட நாங்க ஆர்குமெண்ட் பண்ணினா பிரிங் இட் ஆன் மீன்னு சொல்லி விட்டீங்கன்னா சரி பத்திரும். என்ன என்னைக்கு அடியை பார்ப்போம் சொல்றதுதான் ரெடி அணைக்கிறது. இப்படி பிரிங் இட் ஆன் மீன்னு சொல்லிவிட்டா அது மீனிங் உண்ட எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வா. அதாவது கோபத்தை அடிக்கிறது உண்டு, இது எல்லாத்தையும் காட்டுது சார். பிரிங் இட் ஆன் மீன்னு சொல்லுவோம். பிரிங்ன்னு சொன்னா கொண்டு வருதல். டேக்குன்னா சொல்ற ஆளை விட்டு அங்கால கொண்டு போறது, பேசுறவரை விட்டு அங்கால கொண்டு போறது. டேக் இட் ஃப்ரம் ஹியர், இங்கே எடுத்துட்டு போ. டேக் இட் அவே, அப்பால் கொண்டு போ. டேக் இட் அவே, ரைட். டேக் திஸ், இதை எடுங்க, கொண்டு போங்க. டேக் இட். அப்ப இத ஃப்ரேசல் வெர்பா சொன்னா டேக் ஆஃப்னு நிக்குது. ஏன்னா டேக் ஆஃப்னா புறப்படுதல், அது வேற மீனிங். டேக் ஆஃப். டேக் டவுன்டா ஒண்ட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது, ரைட். ஹி டுக் டவுன் த பிளேன், அப்ப பிளேனை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தான். ஹி டுக் டவுன் த ஏரியா, அந்த ஏரியாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். டேக் டவுன், டுக் டவுன், அது ரிலேட்டட். இங்கனைக்குல பிரிங் கொண்டு வருதல், எடுத்து செல்னு சொல்ற டேக். அடுத்தது மேக்குக்கும் டூக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது, ரைட். மேக்குன்னு சொன்னா உருவாக்குறது, ஏதாவது ஒன்று செய்யறது, உருவாக்குற மீனிங். மேக் சம் காஃபி, ஐ மேட் சம் கேக்ஸ். டூ யூஸ் பண்றது ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு செய்ய சொல்றதுக்கு தான் டூ பாவிக்கும். டூ எக்ஸசைஸ், டூ காஃபின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அங்கனைக்குள்ள தயாரிக்கிறதுக்குள்ள வேர்டு வந்து மேக் தான். பொருள் ஒன்று உருவாகணும்னு சொன்னா மேக் பாவிப்பீங்க. இல்லாட்டி வேற ஏதாவது ஒன்று நடக்கணும்னு சொன்னா நீங்க டூ பாவிப்பீங்க. டூ எக்ஸசைஸ், டூ பிஸ்னஸ், ஹீ இஸ் டூயிங் எ பிஸ்னஸ். டூ சம்திங் யூஸ்ஃபுல், பிரயோசனமா ஏதாவது செய். டூ சம்திங் யூஸ்ஃபுல், ரைட். கேன் ஐ டூ திஸ், எனக்கு இதை நான் செய்யவா. கேன் ஐ டூ திஸ். கேன் ஐ மேக் திஸ்னா இதை நான் தயாரிக்கவா. கேன் ஐ டூ திஸ்னா ஏதோ ஒன்று நீங்க சால்வ் பண்ணுங்க, ஏதோ ப்ராப்ளம் உண்டு அல்ல ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்றது தான் கேன் ஐ டூ திஸ். நான் முயற்சிக்கவான்னு கேட்கறது எப்படி. கேன் ஐ, May I try? அப்படியும் கேட்கலாம்.
மே ஐ ட்ரைன்னு கேட்குறது. எஸ், மே ஐ ட்ரை தான் மோஸ்ட் சூட்டபிள். சில நேரம் பேசுகிற நேரம் மாற்றிக்கொள்ளலாம். சில நேரம் அந்த அந்த சுச்சுவேஷன் இருக்கிற இடத்துல கேன் ஐ ட்ரை அப்படி கேட்கலாம். மே ஐ ட்ரைன்னு மரியாதையாக கேட்குறது தான் மே ஐ ட்ரை, பொலைட்டாக கேட்குறது. ஸோ போத் ஆர் த சேம் கொஷன், only politeness differs. Right, I think we are into the final ones. Yes. Homophones இருக்குது. Homophones சொன்னால் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. Homophones நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரே மாதிரி உச்சரிக்கக்கூடிய வேர்ட்ஸ். சில நேரம் அது டிஃப்ரெண்ட், பெரும்பாலும் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸோட இருக்கும். இது வந்து ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஃப்ளவர். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ளவர்? திஸ் இஸ் ரொட்டி ஃப்ளவர். மாவு, ரொட்டிக்கு போட்டு மாவு, ஃப்ளவர். இது ஃப்ளவர். இது 8. 8. இது ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ். He ate rice. அவன் சோறு சாப்பிட்டான். He ate pittu. What did you eat? நீ என்ன சாப்பிட்டாய்? I ate. அப்ப 8 மாதிரி தான் அது சொல்லணும். இதோட ப்ரொனவுன்சியேஷன் 8. I ate roti. ரைட். அடுத்தது hair. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஹேர், எல்லாருக்கும் தலையில இருக்கிறது. இது செகண்ட் ஒன் முயல். முயல்ண்டா எப்படி முயல்? முயலுக்கு ரபிட் ஒன்று. இது என்ன முயல்? இது சில நேரம் ஜூல தான் பார்த்துப்பீங்க. காட்டு முயல். ரபிட்டை விட காது கொஞ்சம் 2 மடங்கு பெரிய காது, 2 இப்படி தொங்கும். ரைட், அதுக்கு சொல்றது ஹேர். காட்டு முயலுக்கு சொல்றது. எஸ், கரெக்ட். அடுத்து 2, 2, 2 எல்லாமே 2 இழுத்து தான் சொல்லுவோம். 2 ஐ எம் கோயிங் டு. டூ மச் ரொம்ப. 2 2 ரைட். இல்லாட்டி 2க்கு இன்னொரு மீனிங் அவருக்கு இவருக்குன்னு சொல்லி 2. நீங்க ஃப்ரம் 2ன்னு போடுவீங்களே கடிதங்கள்ல, அந்த 2 தான் இது. ரைட். இது 4மே ஒரே மாதிரி சொல்லலாம். பை, பை, பை. இது கொஞ்சம் பாய்ன்னு சொல்லுவீங்க, இது பை. ஒரு வேர்ட் அல்லது வசனம் சொல்லுங்க. முதல்ல இருக்கு பை. ப்ளீஸ் கம் பை 2 o'clock. The poem is written by. ரிட்டன் பை, அவரால் செய்யப்பட்டது. இல்லாட்டி ப்ளீஸ் கம் டு ஹோம் பை 9 o'clock. 9 மணிக்கு உள்ளால். உள்ளால்னு சொல்ற அந்த பை தான் இது. அல்லது நீங்க சொன்ன பை, அவரால் செய்யப்பட்டிருக்குது. இன்னொன்று இது பை, பிவை வந்து பெருக்கலுக்கு சொல்லி காட்டுவோம். 4 8. 2 by 4 is 8. 2 by பிவை பெருக்கலுக்கு சொல்றது பை. இது உங்களுக்கு தெரியும். பை, பை சம்திங் ஃப்ரம் த ஷாப், வாங்குறது. இது பாய், பாய், பாய். அடுத்த பாய், லாஸ்ட் ஒன். எனிபடி? சயின்ஸ் படிச்சாலும் யாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. O level மட்டும். சரி, கேள்விப்படாது, கேள்விப்பட இல்லையா? பாய். சரி, எல்லாரும் ரோட்ல பார்த்துருப்பீங்க. சின்னத்துல சரி ஓடி இருப்பீங்க. ஒரு வாகனம் உண்டு. என்ன வாகனம் அது? Bicycle. பைசிக்கிள். ஏன் பைசிக்கிள்னு சொல்றீங்க? தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க பாப்போம். 2. எஸ், துவிச்சக்கர வண்டி 2. பைனரி 2ன்னு சொல்லுவாங்க. பைனரி நம்பர்ஸ், இரும எண்கள். இப்ப பாருங்க எத்தனை பை வருது பாருங்க. பைனோக்ளோர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பைனோக்ளோர், தூரம் பார்க்குற சாமம். 2 கண்ணாடி, 2 வில்லைகள் உள்ள லென்ஸ். பைசிக்கிள். அடுத்தது பைகார்பனேட். சயின்ஸ் தான் நான் கேட்டேன். பைண்டி இப்படி நிறைய நீங்க சொல்லலாம். இதே மாதிரி பைமா இன்னொரு அழிக்கிறார். இருன்னு சொல்றதுக்கு டைன்னு சொல்றது. அதான் கார்பன் டை ஆக்சைடு, 2 ஆக்சைடு. அதுவும் இருதான். டைன்னு இன்னொரு மீனிங் இது பைக்கு. ஸோ ஜென்ரலி பைங்கிறது 2. ரைட். வாட் இஸ் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன்? லூஸ்.
இந்த லூஸ், தோல்வி. இந்த லூஸ். இது தோல்வி. இது பட் தளர். தளர்வு. Now some people scold at others, no? Okay, நான் லூசு பிடிச்சிக்குது. அது எந்த லூஸ்? இந்த லூஸா இந்த லூஸா? ரெண்டாவது லூஸ். ரெண்டாவது லூஸ். என்னடா மூளை தளர்ந்திக்கிறான்னு கேட்குறது. ஃபிட் இல்லாம இருக்கிறது தான் லூஸ், LWSC. அதுதான் அது பேச்சு வழக்கில் அப்படி வந்துட்டேன்னா ஒரு ஆளை பார்த்து பேசுகிறோம், லூஸ். பாட்டும் எழுதிக்கிறாங்க, நான் லூசு பையா லூசு பையன். ரைட், ஓகே. அடுத்தது நாட். நாட் நாட்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாக நெகட்டிவாக உங்களுக்கு விஷயத்தை சொல்லுவேன். ஐ ஆம் அ டீச்சர், ஐ ஆம் நாட் அ டீச்சர். ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட், ஹீ இஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். அப்படி நெகட்டிவாக்கி சொல்றது, மறுத்து சொல்றதுக்கு நாட் பார்ப்பி. இந்த நாட் என்ன? முடிச்சு. 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 இப்போ தாலி கட்டுற இடங்கள்ல தமிழால் கடையில் நாட் பண்றது, ஏதாவது ஒன்றை கட்டி வைக்கிறதுக்கு நாட்டுன்னு சொல்லுவாங்க. ரிபன் கட்டினால் நாட் போடுறது. லேஸ் இது, லேஸ்னா என்ன? உங்களோட லேஸ்னா ஷூல கட்டுவீங்களே, LAC லேஸ், அதில் நாட் போடு. இது தேர், 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 மூன்றுமே ஒரே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன். ஏற்கனவே இது ரெண்டையும் பார்த்துட்டோம். தேர் அவர்களுடைய, தேர்ண்டா அங்கே, தேர் இஸ், தேர் ஆர், தே ஆர். இது தே ஆர் த ஷார்ட். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் மாணவர்கள். ஒரு ஆட்களை பார்த்து சொல்ற ஷார்ட் ஃபார்ம் தே ஆர். அடுத்து சி அண்ட் சி. சி கடல், சீண்டா நாங்க பார்த்தோம் பாரு சொல்றது. ரைட். பேயா, பேயா, பேயா வெறுமை, பேயா ஃபுட். So when you are working with electricity, don't be on barefoot. வெறுங்காலோட நிக்க வேணான்னு சொல்லுவோம். பேயாண்டா வெறுமை, ஒன்றும் இல்லாம இருக்கிறது. பேயா கரடி, கரடின்னு சொல்லலாம். இன்னொன்றைக்கு இது பேரிங் சொல்றது வினைச்சொல் ஒன்று இருக்குது. பேர் பேர்ந்து கொள்றது. எஸ், ஒன்றை தாங்கி கொள்றது. பேரிங் த கிட்ஸ் சொல்லுவாங்க. ரைட். இது நான் சும்மா கன்ஃபியூஷன்ஸ்ல போட்டிக்கிறேன். ப்ரொனவுன்சியேஷன்ல சில நேரம் திருத்தங்கள் எடுக்கிறது. இது ஹோர்ஸ், ஹோர்ஸ். இது ஹவுஸ், ஹவுஸ். இது ஹவுஸ். அகெயின் ஹோர்ஸ், ஹவுஸ், ஹவுஸ், ஹோர்ஸ், ஹவுஸ், ஹவுஸ். இது ஹவுஸ், இது ஹவுஸ். கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றது, இது கொஞ்சம் ஹவ் போட்டு சொல்லலாம். ஹவ், ஹவுஸ். ரைட். யூ நோ த மீனிங்ஸ், ஐ பிலீவ். ஹோர்ஸ், குதிரை. ஹோர்ஸ் என்று சொன்னா when you are in the garden, நீளமா இருக்குமே அந்த தண்ணி அடிக்கிறதுக்கு பைப் மாதிரி, ஹோஸ். இது வீடு. அடுத்து பாஸ் அண்ட் பாஸ்ட். பாஸ் கடந்து போறது. பாஸ், பாசிங் த பில்டிங், பில்டிங்கை பாஸ் பண்ணி போறோம். பாஸ்ட்னு சொன்னா கடந்த, இறந்த காலம். இப்ப இதுல நிறைய பேர் மிஸ்டேக் விட்டுறது. கடந்த கால வினாத்தாட்கள், அது வினாத்தாள்கள் சொல்றதுக்கு அதிகமா யூஸ் பண்றது இது பாஸ்ட் பேப்பர். தட்ஸ் ராங். should be past paper. கடந்த இதுதான் வரும் பாஸ்ட் பேப்பர். இல்லாட்டி அது பாஸ் பண்ணப்பட்ட பேப்பரா போயிடும், பாஸ்ட் பேப்பர்னு சொன்னாங்க. ராங். ரைட். திரும்ப வருது. லூஸ், லாஸ்ட், லாஸ். லூஸ்ன்னு சொன்னா இழக்கிறது. லொஸ்ட்ன்னு சொன்னா காணாம போறது, தொலைக்கிற ஒரு பொருளை நாங்க கைவிடுறதுன்னு சொல்லுவோம். லாஸ்ட். he lost his mind அப்படின்னு சொன்னா அந்த என்ன, ஒரு ஆளுக்கு கோபம் வந்தா என்ன ஏசுவாங்களே, ஒன்று யோசிக்காம பேசுவாங்க, ஆட்களை போட்டு சத்தம் போடுவாங்க. நாங்கள் தூரத்துல இருந்து பார்க்குற ஒரு ஆள் சொல்றாரு,
he has lost his mind. மூளைய தொலைச்சு போட்டான். அதால தான் இப்படி கத்துறான்னு சொல்லி அப்படி பேசணும். லாஸ்ட் இல்லாட்டி காணாமல் போயிடுதுன்னு சொல்லுவோம். ஐ லாஸ்ட் மை பர்ஸ், இந்த பர்ஸ் நான் தொலைச்சு போட்டேன் அல்லது காணாமல் போயிடுது. லாஸ் என்று சொல்றது தேர்ட் ஒன். வியாபாரத்துல நட்டம், இழப்பு, இழப்புன்னு சொல்லுவோம். நட்டம், he faced a loss in the business. So profit, loss, லாபம், நட்டம். Right. அடுத்தது accept, expect. Tongue twisters மாதிரி தான் மூணும். Accept the gift, ஏற்றுக்கொள்ளுது. Except தவிர. Everybody came to the class except Rahim. Rahimai தவிர. Except தவிர. Expect எதிர்பார்க்கு. Right? Are you expecting? ஒரு ஆளை பார்த்து நரி பண்ண ஆட்களை பார்த்து கேட்போம் கேர்ள்ஸ். Are you expecting? என்ன எதிர்பார்க்குறியா? என்னது எதிர்பார்க்குது? பிள்ளை கிடைக்க போகுதான்னு கேட்குது. எக்ஸ்பெக்டிங். ரைட். பொதுவா எதிர்பார்க்குற பொதுவான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ற. எக்ஸ்பெக்ட். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹி வில் கம் டு திஸ் கிளாஸ். இந்த கிளாஸுக்கு வருவார்னு எதிர்பார்க்குறேன். ரைட். அடுத்தது குவைட், குவிட். குவைட்னு சொல்றது ஓரளவு. இட்ஸ் குவைட் குட். இந்த ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ குவைட் நைஸ் வெதர். இந்த ஓரளவுக்கு நல்ல வெதர் ஆகிக்குது. ஓரளவுன்னு சொல்ற மீனிங் தான் குவைட். குவைட் ஈட்டி ஒரு சொல்லுதான் மாறி, ஒரு எழுத்து தான் மாறி. குவைட் அமைதி, அமைதி. பி குவைட், சைலண்ட். குவிட் நாங்க விட்டு போடுறது. He quit his job. I quit this. நான் இதை விட்டு நான் ஒதுங்குறேன். Quit. Right? So now I am going to quit the class because it's almost time. அப்போ நெப்பாட்டுன்னு சொல்ற மீனிங் அதெல்லாம் வரும். Right? Okay, so this was the coverage I tried to convey today. So we have learned 3 areas today. First was about pronunciation, different types of sounds within the words. Then we went into common grammar related mistakes or things where you get confused. Kadesa naanga paarthathu in the what was it? The common grammar mistakes. This one. Then we know confusions, homophones. That was the last part. Similar words having same sounds. Right. Do you have any questions? This is your time. Another few minutes. I know it's late, almost few minutes to 9 o'clock. Do you have any questions in today's session? அப்படி இல்லாட்டி இன்றைக்கு உள்ளதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்கிறேன்னா சொல்லிக்கொள்ளலாம். இந்த செஷன் டாபிக் நான் நேரத்தோட போட்டேன்னு தெரியல, போட்டு இருக்க மாட்டாங்க. பட் டிட் யூ லேர்ன் சம்திங் நியூ? டிட் யூ லேர்ன்? வாஸ் இட் யூஸ்ஃபுல்? இஸ் திஸ் அப்ரோச் ஓகே? இன்னைக்கு படிப்பிச்சது விளங்கிச்சுதா எப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம். என்னை பாராட்ட வேணும்னு சொல்ல தேவையில்லை. டிட் யூ லேர்ன் சம்திங்? யாருனாலும் பேசலாம். Or you can even type it in the chat. ரிமைண்ட் பண்ண மறந்துட்டேன். ஸ்டார்டிங்ல போட்டீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டேப் ஒன்று இருக்குது உங்களோட அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணுறதுக்கு. உத்தரம் டைப் பண்ணிடுறது. உங்களோட நேமும் லாஸ்ட் 5 டிஜிட்ஸ் இல்லாட்டி லாஸ்ட் வீக் மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் போய் டைப் பண்ணணும். குரூப்பில் இல்லை, நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் நம்பர் ஒன்று லிங்க் அந்த நம்பர் ஒன்று இருக்குமே, அந்த நம்பர் போட்டாலும் சரி. மெசேஜ் ஒன்று. ரைட். குவிக்லி ஒரு 1-2 பேர் சொல்லுங்களேன். டிட் யூ லேர்ன் சம்திங்? இல்லாட்டி அட்லீஸ்ட் இதில் இன்றைக்கு சம்திங் நியூ படிச்சின்
இது சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. வாட் டிட் யூ லேர்ன்? எஸ், கோ ஹெட். again இதெல்லாம் ஃபோபியாவை ரிமூவ் பண்ற விஷயங்கள். நான் ஆரம்பத்துல சொன்னேனே, பேசுனாதான் அதனால வரும் அடுத்த ஸ்டெப். சொல்லுங்க உங்களோட ஒப்பீனியன் குயிக்கா. ஒரு அந்த pronunciation issuesல ஓ அந்த TH sound conditionல நீங்க தா வேர்டுக்கும் தாலுக்கும் TH வரும்னு சொல்லி கொடுத்தது எங்களுக்கு நியூ ஆயிடுச்சு. ஓகே, குட், ரைட். எனி அதர்ஸ்? ஒரு ஆளா லீவ் ஆகுது, ரைட், நோ ப்ராப்ளம், நான் முடிச்சிடுவேன். இன்னொரு ஆள் உங்களோட நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு சொல்லுங்க புதுசா. கவர் பண்ண ஏதாவது ஒரு ஸ்லைட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நியூ ஆயிருந்தா நீங்க சொல்லலாம், இது நான் லேர்ன் பண்ணேன், எனக்கு புதுசா இருந்தது, அதில் இப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருந்து முந்தி நான் இன்றைக்கு தெளிவு பெற்றுக்கொண்டேன். அப்படி இல்லை சார் நீங்கள் இப்படி சொன்னது பிள்ளை, இப்படி இல்லை வரும் அப்படின்னு இருந்தாலும் சொல்லலாம். We can learn each other. இன்னொரு ஆள் சொல்லுங்களேன் பார்ப்போம், நீங்கள் லேர்ன் பண்ணது. Feedback. Everybody is tired. Most probably, I don't know how many of you are taking dinner while I was doing the session. Right. Anyway, enjoy your rest of the evening. Those who haven't had your dinner, go and have your dinner and have a nice sleep and good night. So the greeting when you are leaving after evening, good night. Right? Have a nice evening. Thank you very much. Assalamu alaikum.